வணக்கம் நண்பர்களே, பெற்றோர் கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று முக்கியமாக பேச இருக்கின்ற விடயம் அண்மையில தராக்கி சிவராமுடைய நூல் வெளியீடு, அவருடைய ஞாபகார்த்த நூல் வெளியீடு என்று நடைபெற்றது பாரிஸில். அது தொடர்பாகவும் தராக்கியினுடைய கடந்த காலம் அவருடைய அரசியல் செயற்பாடுகள் தொடர்பிலும் உரையாட இருக்கிறோம். மிக முக்கியமானது என்னென்றால், இன்றைக்கு வரைக்கும் தராக்கி சிவராம் அரசியலில் என்ன நிலைப்பாடுல இருந்தார் என்றது அவருக்கு மாவீரர் பட்டத்தை கொடுத்த அல்லது மாமனிதர் பட்டத்தை கொடுத்த விடுதலை புலிகளுக்கும் தெரியல, அவரை படுகொலை செய்த எதிர் அணியினருக்கும் அது பற்றி தெரியல, மக்களுக்கும் இது பற்றின பெரிய புரிதல் இல்லாமலே இருக்கின்றது. தராக்கி சிவராம் யார்? இதுதான் இன்றைய உரையாடலாக அமைய இருக்கின்றது. இன்றைக்கு இது விடயமாக எங்களோடு உரையாடுவதற்கு இணைந்து கொள்கின்றார் அரசியல் ஆய்வாளர் யோகன் கண்ணமுத்து. அவர் வெறும் அரசியல் ஆய்வாளர் அல்ல, அதற்கு முன்பாக தராக்கி சிவராமுடன் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்திலும் இணைந்து பயணித்தார். அதை நீண்ட காலத்துக்கு முன்னாடி அதனை விட்டு வெளியேறி வந்திருக்கிறார். அதற்கு மேலாக கருணாவினுடைய பிளவின் போது தராக்கி சிவராம் தொடர்பு கொண்டவர்களில் யோகன் கண்ணமுத்துவும் ஒருவர். அதே போல கருணா கூட அவரோடு தொடர்பு கொள்ள முயற்சிகளை ஏற்படுத்தி இருந்தார். இது தொடர்பில் நாங்கள் ஒரு விரிவான கலந்துரையாடலை மேற்கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் தோழர் அசோக். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம். நான் ஏற்கனவே இந்த அறிமுகத்துல குறிப்பிட்டது போல அன்று அந்த புத்தக வெளியீட்டுல இருந்து இந்த நிகழ்வை நாங்கள் இந்த உரையாடலை துவங்கலாம்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கும் சிவராமுக்கும் இடையே உறவு எப்படி அமைஞ்சது இந்த விஷயங்களை பார்க்கலாம். அந்த புத்தக வெளியீட்டை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன பேசப்பட்டதாங்க? இந்த புத்தகம் பலன் சிவராம் ஞாபகார்த்த மன்றம் சிவிசும் கிழக்கு உடவியாளர் ஒன்றியமும் வெளியிட்டு இருக்காங்க. ஒரு காத்திரமான புத்தகம், சிவராம் பற்றிய நினைவுகளை தாங்கிய ஒரு காத்திரமான புத்தகம். 42 பேர் எழுதியிருக்காங்க. கல்வியாளர்கள், அரசியலாளர்கள், சிவராமோட பழகிய நண்பர்கள் என்று ஒரு 42 பேர் எழுதியிருக்காங்க. தங்கள் நினைவுகளை எழுதியிருக்காங்க. அதை தொகுத்தது சந்தவராஜாவும் தேவ அதிகரன் சொல்லி ஒரு உடவியாளர். மிக காத்திரமான நல்ல நினைவு குறிப்புகள். இந்த நினைவு குறிப்புகள் என்னும் போது இந்த 42 பேர்ல நீங்களும் அடக்கமா? இல்ல, நான் எழுதல. நான் சித்தில மாணவர்கள் இருக்காங்க. கருணாகரன், நிலாந்தன், சேரன், சர்வேந்திரா, உடவியாளர் தேவராஜா, பாரதி தினக்குரல் என்று 42 பேர் இருக்கிறாங்க. மிக முக்கியமான நபர்கள் இருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை என்றால், முழு பேர் நினைவுகள் தானே. நினைவுகள் எல்லா பேரும் மனிதர்களை புனிதப்படுத்துகின்ற கல்வெட்டுகளாகத்தான் எல்லா எழுத்துக்களும் அமைஞ்சிருக்குது. விமர்சன ரீதியான ரீதியாக இல்ல. அமரதாஸ் என்றவர் கொஞ்சம் ஒரு விமர்சன ரீதியாக சில கேள்விகள் எழுப்பியிருக்கார். அமரதாசன் புகைப்பட படிப்பாளரும் அவர் சில கேள்விகள் எழுதியிருக்கிறார். ஆனால் முழு பேரும் நினைவுகள் என்றால் தங்களுடைய பெருமிதங்களையும் உன்னதப்படுத்தல்களையும் சிராமம் பற்றிய ஒரு புனிதமான கட்டமைப்பை தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த விமர்சனமற்ற முறையில் அது ஒரு புனிதப்படுத்தல் தான். இந்த நினைவு குறிப்புகள் தமிழ் சமூகத்தினுடைய நினைவு குறிப்புகள், கல்வெட்டுகள் அனைத்தும் அப்படித்தான் உருவாக்கப்படுறது. அது ஒரு வரலாற்றை திரிக்கிற மாதிரியும் இந்த நினைவு குறிப்புகள் புனிதப்படுத்தலின் மூலம் நீங்கள் வரலாற்றையும் திரிக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? ஆனா அந்த நினைவுகள் என்றது அவர்கள் எழுதியது அந்த பக்கத்தில் நியாயமானது, உண்மைதான். அவர்கள் பொய்யலை கட்டமைக்கல. தங்கள் நினைவுகளினுடைய ஒரு பகுதி உண்மைகளை எழுதியிருக்கிறாங்க. அத சில நபர்கள் சில விஷயங்களை கட்டமைக்க முயல்றாங்க. அது நான் கதைப்போம் அதை பற்றி. ஆனால் தங்களுடைய நினைவுகள் இருந்து நியாயமான நேர்மையோடு எழுதியிருக்கிறாங்க எல்லா பேரும். சிவராமனுடைய ஒரு பக்கத்தை அவங்க பழைய இருப்பாங்க, மறுபக்கங்களை கொண்டு வரதுக்கு விரும்பிக்க மாட்டாங்க. ஏன்னா நினைவு குறிப்புகள் அப்படித்தான் உருவாக்கப்படுது தமிழ் சூழல்ல. சந்தவராஜாவும் சரியா, தொகுத்த மற்ற நபரும் சரி, அதீதன். சிவராமுடைய அரசியல் பயணம் என்றது தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்துல இருந்து அந்த துவங்குது. ஆனா அதை பற்றின குறிப்புகள் அங்க பதிவு இருக்கா? எல்லாம் இருக்கு. அது சகலதும் இருக்கு. புலாட்டினுடைய வருகை, அது எல்லாம் சகல அந்த சிவராமுடைய அரசியல் பயணம், இலக்கிய பயணம் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சில கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கு. இப்ப புகைப்பட அமரதாஸ் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். ஆனால் நிராகரிக்கப்பட வேண்டிய புத்தகம் அல்ல. நிச்சயமாக இது பிரயோசனமான மேலதிக ஆய்வுகளுக்குரிய நினைவு குறிப்புகள். 42 பேர் முக்கியமான நபர்கள். அது அந்த 42 பேரும் தனிப்பட்ட முறையில தராக்கி சிவராமோடு நெருங்கி பழகி இருக்கின்றவர்களா அல்லது அவரை வெளியில இருந்து பார்த்தவர்களா? 42 பேரும் சிவராமன் நெருங்கி பழக்கத்தின் அடிப்படையிலாம் எழுதப்பட்டிருக்கு. யாரும் தூரத்திலிருந்து எழுதல. 42 பேரும் சிவராமோடு நெருங்கி பழகிய நபர்கள் ஆட்கள் தான் எழுதிக்கிறாங்க. அந்த அடிப்படையில அந்த நூல் ஒரு மிக முக்கியமான நூல். அந்த நூல்ல இருந்து நாங்கள் எங்களுடைய இந்த உரையாடலை தொடரலாம்னு நினைக்கிறேன். இப்ப சிவராமுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குது? குறிப்பா
தமிழ்ல விடுதலை கழகத்துல இருந்து எப்படி ஆரம்பிக்குது, உங்களுக்கும் சிவராமுக்காமான நட்பின் ஆரம்பம் எப்படி, அதுல பற்றி சொல்லுங்க. சிவராமனா ரெண்டு பகுதிகளாக பிரிச்சு பார்க்கணும். சிவராமனுடைய இலக்கியத்துக்கு பின்னான அரசியல் பயணம். இப்ப சிவராமை பொறுத்தவரை எனக்கு சிவராமன் 1978 தெரியும், மட்டக்களப்பு தெரியும். சிவராமனுடைய பேக்ரவுண்டை பற்றி நாங்கள் முதல் கதைக்கணும், அவங்க குடும்பங்களை பற்றி. சிவராமோட அப்பா தரமலிட்டம் என்று சொல்லியவர். அந்த காலத்திலே கேம்பிரிட்ஜ் போய் படித்தவர், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தவர். தாத்தா சிவராமனுடைய அப்பாட அப்பா பிரிட்டிஷாருடைய சட்டசபை, இலங்கையில பிரிட்டிஷார் ஆட்சியை கூட அந்த சட்டசபை உறுப்பினராக இருந்தவர், வண்டியினராக இருந்தவங்க. இப்ப அவங்களை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக செல்வாக்கான ஒரு நிலச்சுவாங்க நிலம் கொண்ட குடும்பம். தகப்பன் வழி மட்டக்களப்பு, தாய் வளர்ந்து பருத்தித்துறையை சேர்ந்தவங்க. சிவராம் படித்தது கொழும்புல சென்ட் மைக்கேல்ஸ் கல்லூரியில் படிச்சுட்டு பிறகு உயர்தரம் ஏழெல்லாம் யூனிவர்சிட்டி போகலையும் கொழும்புலாம் படித்தவர். சென்ட் மைக்கேல்ஸ் ஆரம்ப கல்வி மட்டக்களப்பு படிச்சுட்டு பிற்பாடு கொழும்புல போய் படித்தவர். அவங்களோட ஒரு கல்வி பொருளாதார சமூகம் சார்ந்து ஒரு நிறைவான ஒரு உயர் வர்க்க குடும்பம் என்று சொல்லலாம். அப்ப 78ஆம் ஆண்டு எனக்கு அறிமுகமாகிறார். அதுக்கு பிற்பாடு 80 78ஆம் ஆண்டுல அவருக்கு உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? நாங்கள் ஒரே வயது தாக்கல். உங்களுக்கு எத்தனை வயசு அப்ப 78ல? 17-18 வயது இருக்கலாம். அண்ணன் தான் இலக்கியம் இளந்தளிர் வாசல் வட்டம் உருவாக்கிய காலம் நாங்கள். அந்த காலகட்டத்தில் 80ல சிவராமாக்கள் மட்டக்களப்புல வாசல் வட்டம் உருவாக்குறாங்க. 81ல சிவராம் வி ஆனந்தன் சொல்லி கேள்விப்பட்டுங்க, அண்ணன் அவர்கள் சேர்ந்து ஒரு இலக்கிய வட்டம் ஒன்று உருவாக்குறாங்க. அவை இந்த இலக்கியத்துக்கூடாகத்தான் மிக நெருக்கமான ஒரு ஒன்று வருது. நீங்க சொல்ற அந்த 18-20 வயசுகள்ல அவர் கொழும்புல தானே இருந்திருப்பார். சென்ட் மைக்கேல்ஸ் முடிக்க கொழும்புல படிச்சு கொண்டு இருந்தோம். அந்த காலகட்டத்துல கொழும்புல படிச்சு அடிக்கடி மட்டக்களப்பு போவாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த உறவு வருது. அப்புறம் 81ல ஆழமான இலக்கிய அமைப்புண்ட வாசல் வட்டத்தை இவங்க உருவாக்குறாங்க. அப்ப நாங்கள் எங்கள் உறவு இளந்தளிர் வாசல் வட்டத்தை உருவாக்கணும். அப்ப மிக நெருக்கமான உறவு ஒன்று உருவாகுது. அந்த அடிப்படையெல்லாம் சிவராமுக்கு நெருக்கமான உறவு ஒன்று வருது. பிற்பாடு நான் புரோட்டில் இணைஞ்சிட்டேன். புரோட்டில் இணைஞ்சி புரோட்டால புரோட்டில் இருந்தது போய் போலீசாரால கடுமையாக தேடப்படுகிற நேரத்துல எனக்கு ஒரு நம்பகமானவரால் தேவைப்பட்டது இந்த தொடர்பு இழப்புன்றதுக்கு. மிக கடுமையாக தேடப்பட்ட காலம், நான் வெளியில போக முடியாது. அப்ப அந்த காலகட்டத்தில் எனக்கு என்ன தொடர்பாளராக அவரால் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அப்ப நான் சிவராமன் தான் கண்டுபிடிக்கேன். இந்த சிவராமன்ல யாருக்கும் சந்தேகம் வராது. இந்த சிவராம் குடும்ப பின்னெல்லாம் பார்க்கும்போது சந்தேகமே வராது. சிவராம வச்சுக்கொண்டுதான் நான் என்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்றேன். சிவராமுக்கு எனக்கு ஒரு அரசியல் உறவு ஒன்று வருது. அதுக்கு பிற்பாடு நான் தேடப்பட்டு யாழ்ப்பாணம் வந்துட்டேன். தேடப்பட்டு மட்டக்களப்பு ஜெயில் மட்டக்களப்பு சிறை உடைப்புக்கு பிற்பாடு நான் மட்டக்களப்பு வந்துட்டேன். 82ஆம் ஆண்டு அதுக்கு அவர் என்ன சொல்றாங்க, 82ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி கட்டுப்பட்டு பேரான யூனிவர்சிட்டிக்கு போறார். அங்க போயிட்டு 83 கலவரத்தால அவர் படிப்பு வீணாகுது. அதுக்கு முதலே அவர் யூனிவர்சிட்டியை விட்டுட்டார். ஏன்னா தனக்கு அங்க படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. இயல்பாகவே சிவராம் மிக கெட்டித்தனமான அறிவு சார்ந்தவரால் பழந்தமிழ் இலக்கியங்கள், நவீன இலக்கியங்கள் தொடர்பாக மிக கெட்டித்தனமானது. அதுக்கு உதாரணம் சொல்லலாம். ஏஎல் படிச்சு கொண்டிருக்கும் போது அமெரிக்கா யூனிவர்சிட்டியில ஒரு பேராசிரியர் ஒரு மொழி தொடர்பான ஒரு புத்தகம் வெளியிட்டவர். அந்த மொழி தொடர்பான புத்தகத்துல ஏஎல் 1ஆம் ஆண்டு படிக்கும் போதே சிவராம் அந்த புத்தகத்தை படித்து போட்டு ஒரு விமர்சனம் எழுதி அவருக்கு அனுப்பினார். அவர் பேராசிரியர், மொழியியல் பேராசிரியர், ஆங்கிலத்தை வந்த புத்தகம். அவர் அதை படித்து போட்டுட்டு சிவராமனை தான் சிவராமன் பேராசிரியர் என்று சொல்லி அந்த அளவுக்கு ஆழமான விமர்சனம் கட்டுறேன். அப்புறம் அவர் சிவராம் அமெரிக்காவில் போய் சந்திச்சது, காலப்போக்கில் சந்திச்சது. அப்புறம் அந்த உறவு ஒன்று இருந்தது. அப்படியே மிக கெட்டித்தனமான ஒரு ஆள். அவர் ஆங்கில புலமை, தமிழ் இலக்கியங்கள் மீதான புலமை, தமிழ் இலக்கியங்கள் மீதான புலமை, ஒரு தேடலும் அறிவும் கொண்ட ஒரு மிகத்தரமான புத்திஜீவி. அது பிறகு 83ஆம் ஆண்டு நான் யாழ்ப்பாணம் பாரன். 84 ஆரம்பத்துல சிவராம் புரோட்டில் இணைகிறார். அதுக்கு முதல் சிவராம் சில பிரதேசவாதத்துல மிக தீவிரமான ஒரு ஆள். ஆரம்பத்திலேயே அவருக்கு எனக்கு முரண்பாடுதான். மிக தீவிரமான கிழக்கு பிரதேசவாதம், ஒரு பிரதேச மிக மோசமான பிரதேசவாதி. அப்ப என்னுடைய நண்பர்களுடைய தாயார் அப்ப என்னுடைய நண்பர்கள் சில பேர் அந்த கச்சேரி துப்பாக்கி கொள்ளை நடந்தது. சில முதலே நாங்கள் உரையாடல பேசியிருக்கோம் அந்த பின்புலம் பற்றி. என்னுடைய நண்பர்கள் பலர் செய்தது. அது புரோட்டினிலிருந்து புரோட்டினுடைய என்னுடைய உதவியோடு, தனிப்பட்ட உதவியோடு அந்த நடந்தது. அது வேறு நண்பர்கள் செய்தது. அவர்களுக்கு ஆர்வம் ஒன்று இருந்தது, கிழக்குக்கான ஒரு தனித்துவமான ஒரு இயக்கத்தை உருவாக்க உண்டு. அது அந்த நாகப்படை.
அப்ப நாகப்படை உருவாக்கப்பட்ட போது சிவராமன் அதுக்குள்ள கொஞ்ச காலம் அவரோட உறவை வச்சு கொண்டிருந்தது அவர்கள். ஆனா அது சிவராம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அது சிவராம் விளை கொண்டது. அதுக்கப்புறம் புலோட்ல வார 84 புலோட்ல இணைகிறார். அந்த புலட்டோட இணைந்த அந்த அரசியல்ல ஆனால் நீங்கள் இந்தியாவுக்கு சென்று பயிற்சிகள் எடுக்கிறீர்கள். ஆனா சிவராம் இந்தியாவுக்கு வந்தவர் இல்லை நினைக்கிறேன். 84 இணைந்து பிறகு ஒரு இந்தியாவுக்கு போயிட்டு தான் வார. அந்த சிவராம் புலோட்க்கு ஏற்பட்ட முரண்பாடுகள், பிரச்சனையின் அடிப்படை பல சிக்கல் இருக்குத்தானே. அந்த சிக்கல் அங்கிருந்தான் தொடங்குது. சிவராம் 84 ஒரு 84 கடைசியில இந்தியாவுக்கு போய் மூந்தனை சந்திச்சுட்டு வார. இந்த சந்திப்புல இருந்து மூந்தனுடைய மாபெரும் விசுவாசியாக மாறிட்டார். இவ்வளவு ஒரு அறிவார்ந்த ஒரு நபர் எப்படி உமாமகேஸ்வரனுடைய அந்த வலைக்குள்ள தன்னை போறார்? அது வெறுமனே தனிப்பட்ட உறவின் அடிப்படையில தான். முகுந்தன் தான் இவருடைய வலைகளாகப்படுற நபரா பேர் வழியா போறாருடைய. சிவராம் யாருடைய வலையாகப்படக்கூடிய சிவராம் மிக திறமையான புத்திசாலி. தன்னுடைய திறமையான எல்லா பேரையும் தன்வசப்படுத்துவார் ஒழிய இவர் அகப்பட மாட்டார். எப்படி உமாமகேஸ்வரன் இவருடைய வலையில் விழுந்தார் சொல்றீங்க? அது என்ன நடந்தது? சிவராம் அரசியல் இராணுவ ஆய்வுகள் தொடர்பாக பேசக்கூடியவர். ஆங்கில ஆற்றல், பல்வேறு பிரச்சனைகளை யதார்த்தமான கூடியார். அது மூந்தனை கவர்ந்திருக்கும். அடுத்து ராணுவ ஆய்வுகள் அடுத்து எதிர்வு கூறர்கள். ஒரு எதிர்காலம் தொடர்பான எதிர்வு கூறல் மிக கிளியரான பார்வை ஒன்று இருக்கும் ராணுவ அரசு தொடர்பாக. அது ஒரு மிக திறமையான புத்திஜீவி. தன்னுடைய 15 வயதுகள் முடிஞ்சு ஒரு 20 வயதுகளிலேயே ஒரு தன்னுடைய ஆளுமையை பல்வேறு சந்தர்ப்பங்களையும் காட்டி இருக்கிறார். இந்த ஆரம்ப காலத்திலேயே ஓயல் என்ன 78ஆம் ஆண்டு நான் சந்திக்கக்கூடிய அவன் ஒரு மிக திறமசாலி. ஓயல் படிக்கும் போதே ஏஎல் மாணவர்களுக்கு லாஜிக் டியூஷன் கொடுத்தது. ஒரு எக்ஸ்ட்ரா திறமைசாலியார். அந்த திறமையை அவர் தன்னுடைய அரசியல் லாபங்களுக்காக எங்கேயும் பயன்படுத்தக்கூடிய நபராக தன்னை கட்டமைச்சு கொண்டார். அதன் மூலம் நீங்க சொல்ல வாருங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட், ஒரு சந்தர்ப்ப அந்த திறமைகளையும் அந்த அறிவையும் சிவராம் பயன்படுத்தி ஒரு நேர்மையான வழியில் போயிருந்தால், ஒன்று கல்வித்துறையில போயிருந்தால் மாபெரும் பேராசிரியர் ஒருவராக சிவராம் உருவாகி இருக்கும். அப்ப சிவராமுடைய சிவராம் எங்குமே ஒரு தன்முனைப்பு உடையவர். எங்கும் போன தன்முனைப்புக்காக தான் அதிகாரத்தில் வர வேண்டும், தான் முதன்மைப்படுத்த வேண்டும். அது குடும்பத்தினுடைய அந்த இதுல இருந்தே வருது. அது அப்ப அதே எங்கேயுமே முதன்மைப்படுத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு ஆளா மாறிட்டு, அந்த மாற்றம் அவரை தவறான வழியிலையும் சரியான வழியிலையும் கொண்டு போயிருக்கு, தவறான வழியையும் கொண்டு போயிருக்கு. ஆனா தவறான வழியை தான் கூடுதலாக தேர்ந்தெடுத்தார். அவருடைய அந்த முதலாவது அந்த வழித்தடத்தில் ஏற்பட்ட முதலாவது பிரச்சனை செல்வன் அகிலன் தொடர்பான பிரச்சனை. அது பின்னணி என்ன? அது நாங்க ஏற்கனவே கதைச்சிருக்கோம். என்ன கழுதாவளையில இருந்து உங்களுடைய அந்த வரலாற்றை நாங்க பார்த்திருக்கோம். அது சுருக்கமாக விரிவா கதைச்சிருக்கோம். அது என்ன பிரச்சனை கேட்டால், புலோட்டுக்குள்ள சந்ததியார் வெளியேற்றதுக்கு பிறகு ஒரு உட்கட்சி பிரச்சனை வந்துட்டுது. நாங்களும் இளைஞர்களை மாநாடு நடத்தி வெளியேறுவதற்கான நாங்கள் உட்கட்சி போராட்டம் நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்துல சிவராம் இந்தியாவுக்கு போகுது. சிவராம் இந்தியாவுக்கு போய் வரக்குள்ள ஒரு மூந்தனுடைய விசுவாசியாக வாரார். இப்ப அந்த காலகட்டத்துல கிருபான்ற ரிங்கோ தோழர், மாவட்டத்துக்கு பொறுப்பான கிருபா தோழர் எங்களோடு நிற்கிறார். அதாவது சந்தைத்தாய் பிரச்சனைக்கு பிறகு முதிர்ந்தனுக்கான எதிரணியில அவரும் இருக்கிறார். உட்கட்சி போராட்டத்தை அவரும் ஈடுபடுறார். இந்த காலகட்டத்துல இவரை கிருபாவை பற்றி உளவுத்துறையில் இலங்கையில இருந்த புலோட்டண்ட் உளவுத்துறையாலும் மிக மோசமான அபிப்பிராயங்கள் மூந்தனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி நாங்க அந்த அதை கதைச்சிருக்கோம். அப்ப இவன் போய் அங்க போக்குள்ள சிவராம் போக்குள்ள இது இந்த கூடுதலாக இது பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சிவராமுக்கும் கிருபாக்கும் இடையில ஒரு பவஸ்தாக்கள் ஒன்று இருந்தது, முரண்பாடு ஒன்று இருந்தது. 2 பேரும் மட்டக்களப்பை சேர்ந்தவர். அவர் சிறுவனமலை, மட்டக்களப்பு. ஒரு அதிகார போட்டியும் இருந்தது. ஒரு அந்த 2 இடையில நல்ல ஒரு இருக்கல. அவர் மத்திய குழுவுல இருக்கிறார், சிவராம் மத்திய குழு. 2 பேரும் ஒருவருமே சிவராம் 84 சேர்ந்தது. கிருபா 81 புலோட்ல இருந்தவர், மாணவர் அமைப்புல இருந்தவர். எந்த அடிப்படையில் அவங்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டு தெரியாது. அது பல்வேறு விஷயங்கள் கலைக்கப்படுது, முரண்பாடு. அப்ப கிருபாவை பற்றி தவறான அபிப்பிராயங்கள் அங்க போகக்குள்ள இவரும் அந்த காலகட்டத்தில் போகிறார். போய் வரும்போது சிவராம் வெங்கட்டன் சொல்லி சுடிபுரத்தை சேர்ந்த வெங்கட்டன் ஒருவர் ஒரு இன்னொரு 3 பேரும் பாராங்கள். அவர்தான் படைத்துறை தளபதியா இருந்தவர் நினைக்கிறேன். வெங்கட்டன் படைத்துறை தளபதியா இல்ல, அது கண்ணன் இருந்தது. வெங்கட்ன்றது சங்கிலியனோட வேலை செய்வார். கந்தசாமி அனைத்து படுகொலைகளுக்கும் அராஜகங்களுக்கும் துணை போன கந்தசாமியினுடைய இறுக்கமான துணையா இருந்தது அந்த வெங்கட். அவர் இப்ப பரிசுல இருக்கிறார். பரிசுல இருக்கிறார். அப்ப கந்தசாமி என்று நீங்க சொல்றது சங்கிலியன் கந்தசாமி. அப்ப அங்கிருந்து வரும்போது 2 பேருடன் வாரார்.
வந்து நாங்க மட்டக்களப்பு நான் யாழ்ப்பாணத்துல இருக்கிறேன், ஈஸ்வரன் எல்லாம் யாழ்ப்பாணத்துல நிக்குது. அதான் கிழக்கு மாநில பொறுப்பாளர் ஈஸ்வரன் யாழ்ப்பாணத்துல நிக்குது. இவங்க யாழ்ப்பாணத்துல வந்து இறங்குறாங்க. வந்து இறங்கி கொண்டு இவர்கள் சொல்றாங்க, நாங்கள் கிழக்கில் ஒரு தாக்குதல் செய்வதற்காக நாங்க போக இருக்கிறோம். அப்ப நாங்கள் வந்து அங்க போய் சில ஆயுதங்களை செய்யணும் என்று சொல்லி கிழக்குக்கு எப்படி போகணும், கிழக்கு மாநிலத்துக்கு போகும்னு சொன்னால் வழிகாட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு காட்டுக்குள்ளான போகணும், வழிகாட்டுறது ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப கிழக்குமான பொறுப்பாளர் கடிதம் கொண்டு போகாம அவங்க உதவி செய்ய மாட்டாங்க. கிழக்குல யாரும் உதவி செய்ய போறது இல்லை. அப்ப ஈஸ்வரன் ஒரு கடிதம் வாங்கப்படுது என்று கேட்டால், நாங்க கிழக்கு மாநிலத்துக்கு போய் இந்த தாக்குதல் தொடர்பாக 3 எங்களை அனுப்பியிருக்கிறோம், அதற்கான ஆயுதங்கள் செய்யணும் போறோம், நீங்களும் கடிதம் தாங்கட்டு சொல்லி. அப்ப சிவராம் ஒரு கடிதம், ஈஸ்வரர் ஒரு கடிதம் கொடுக்குது, இவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்கவும் சிவராம் கடிதம் கொடுத்தது. இப்ப ஈஸ்வரன் நினைச்சு கொண்டு இருந்திருக்கேன் கேட்டால், இவர்கள் வந்து தாக்குதல் தொடர்பான நடவடிக்கைக்கு தான் போறாங்க. ஆனா இவர்களுடைய நோக்கம் கிருபாவை கைது செய்து விசாரிக்கிறது விசாரணை தான் போயிருக்காங்க. அங்க போய் கிருபாவை கைது செய்யும் போது கிருபாவோட செல்வனிடர் தோழரும் இருந்துட்டாங்க. அந்த விசாரணையின் போது தான் அவர் கொலை செய்யப்படுறார். கொலை செய்யும் நோக்கத்தோட வந்தாங்களா இல்ல விசாரணை செய்து கைது செய்து இந்தியாவுக்கு கொண்டு போற நோக்கத்தோட வந்தாங்கன்னு தெரியாது. அந்த கைதுல இவரும் செல்வன் அகிலன் கொலை செய்யப்படுறாங்க. அகிலன் அந்த இடத்துல கிருபா, செல்வனை தான் கிருபான்னு சொல்றது, அகிலன் நண்பர். அப்ப அதுல வந்து வெங்கட்டும் இன்னொரு ஆளும் சிவராமும் தான் சம்மந்தப்படுறாங்க. இது சம்பந்தமான நான் பிற்காலத்துல சிவராமனை கேட்ட போது சிவராம் சத்தியம் சிவராம் 1000 சத்தியம் பண்ணிடம் சொன்னார், எனக்கு சம்பந்தம் நான் வழிகாட்டத்தான் போனேன், எனக்கும் கிருபாவுக்கும் முரண்பாடு இருந்தது உண்மை. ஆனால் இவர்கள் அரெஸ்ட் பண்ண போறேன், விசாரணைகள் தான் என்னை கூட்டிக் கொண்டு போனாங்க, நான் வழிகாட்ட போனேன். தனக்கும் இதுக்கும் கொலைக்கும் தொடர்பு. ஆனா இவர்கள் கொலை செய்து விட்டார்கள். அதுக்கு நான் உடந்தையில, நானும் அந்த இடத்துல இருந்தேன். ஆனால் இதுல நான் முழுக்க சம்பந்தப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னார். அப்ப அந்த கால நேரத்துல இவர் சொல்லிக் கொண்டு வந்தவர் ஈஸ்வரன் கடிதம் கொடுத்தோன்னு சொல்லி, உண்மை ஈஸ்வரன் கடிதம் கொடுத்தது இந்த கடிதம் தான். ஈஸ்வரன் மீது அந்த குற்றச்சாட்டு வச்ச ஈஸ்வரனுக்கு எதிரான நபர்கள் முந்தன் ஆட்கள் வந்து ஈஸ்வரன் தான் அந்த கடிதம் கொடுத்த மாதிரி. 3 ஓடர்கள் வந்தது ஈஸ்வரன் கடிதம் கொடுத்தது கிழக்கு மாநிலத்துக்கு போவதற்கான அந்த அனுமதியைத்தான் கொடுத்தது. அந்த அடிப்படையில அவருடைய அந்த பிளாட்டுக்குள்ள அவரை பற்றி புலியான அபிப்பிராயங்கள் எல்லாம் உருவாகி கொண்டு வந்தது. இந்த 2 கொலைக்கும் சம்பந்தமான புனக்கன் வெங்கட் வந்து பெரிய வசதியா இருக்கான்னு அவனோட இந்த பிளாட்டினுடைய பரிசுல இருக்கிற பல பேர் மிக உறவா தான் இருக்கிறாங்க. ஜனநாயகம் மனிதமை பேசுகின்ற பிளாட்டின் பல ஆட்கள் வந்து அவனுடைய மிக நெருக்கமா தான் இருக்காங்க. ஆனா வெளியில் பேசிக் கொள்வார்கள். கிருபன் செல்வன் அகிலன் கொலைகளை பற்றி கடும் விமர்சனம் வைப்பாங்க. அதே நேரம் அங்க மிக உறவாயும் இருப்பாங்க. அது நேரம் அதுல அந்த சங்கிலியனுடைய சுழிபுரம் படுகொலையும் அதுல மிக முக்கியமானது அன்றைய காலகட்டத்தில். இந்த படுகொலைக்கு பிறகு இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. அந்த முல்லமதியுடைய நேர்காணல பாத்துட்டீங்கன்னா சொல்லப்படுது, தராக்கி சிவராம் 90களில் இருந்து விடுதலை புலிகளுடைய புலனாய்வு பிரிவுக்கு பயிற்சி அளித்தவர். இதுகள்ல எவ்வளவு தூரம் இது உண்மையானது? பிற்காலத்துல அவர் விடுதலை புலிகளோட இணைந்து செயற்பட்டார் என்றது உண்மை, அது பெரும்பாலும் எல்லாரும் அறிந்தது. ஆனா விடுதலை புலிகளுக்கு பயிற்சி கொடுக்குற அளவுக்கு, புலனாய்வு பயிற்சி கொடுக்குற அந்த இதுல ஈடுபட்டார் என்றது உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கும் அவ்வளவு தூரம். சிவராமை பொறுத்தவரை சிவராம் மிக தீவிரமான புலி எதிர்ப்பாளர். ஆரம்பத்திலிருந்து இறக்கும் வரையும் தீவிரமான புலி எதிர்ப்பாளர். ஏன் அந்த புலி எதிர்ப்பு சிவராமட்ட வந்தது? ஆரம்ப காலத்திலிருந்து மட்டக்களப்புல பேச்சுவார்த்தைக்கு அழைத்து புலிகள் படுகொலை செய்த போது இவரும் போக வேண்டியார். அன்னைக்கு தப்பிட்டார். கருணா படுகொலையில இருந்து முக்கிய வாசுதேவா கண்ணன் ஜோதிஸ்வரன் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தான் படுகொலை செய்தது. இந்த பேச்சுவார்த்தையை அழைத்தது முக்கியமான கருணா தான் அழைத்தது. இந்த கருணா அழைத்ததின் பேர் தான் அங்க போனவங்க நம்பிக்கையின் அடிப்படையில. அதுல முக்கியமான 15 தோழர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அன்றைக்கு சிவராம் போக முடியாது, சிவராம் போகவில்லை. சிவராம் எச்சரிக்கை செய்திருக்கு, நம்ம இவரை நம்பி பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டாம். கருணா தொடர்பாக சிவராமுக்கு ஒரு பார்வை இருந்திருக்கு. சிவராம் எச்சரித்ததுன்றது நீங்கள் முழுமையா நம்புறீங்களா? அந்த எச்சரித்தது அது ஏன்னா பிற்பாடு சிவராமனோட கைக்குள்ள சொன்னது, நான் எவ்வளவு எச்சரிக்கை சொல்லியும் பேச்சுவார்த்தையில ஏதோ ஆபத்து இருக்கு, நீங்க போக வேண்டாம்னு. தான் வரமாட்டேன், அப்ப நான் வரமாட்டேன், நீங்க போங்கன்னு சொன்னேன். தான் தடுத்ததுன்னு சொல்லி அதை மீறி வாசுதேவாதான் அதை இல்ல அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க இந்த நம்பிக்கை நடிப்பை. அந்த பேச்சுவார்த்தைக்கு இடைநிலை தகவலா இருந்தது வந்து வாசுதேவாக்கு வேண்டிய மிக நம்பிக்கைனோரா அந்த வாசவரை நம்பிட்டது. கருணா அவங்க கூட அந்த சம்பந்தப்பட்ட இடைத்தரகர்கள் கூட தான் பேச்சுவார்த்தை அழைத்தது. இவங்க நம்பி போகணும்னு சிவராம் போகல. அப்ப அந்த கொலைக்கு பிற்பாடு முக்கியமாக அந்த கொலை செய்யப்பட்டு ஆக்களை தேடக்குள்ள கருணா சிவராமத்தான் தேடி இருக்கு. அதுக்குள்ள சிவராம் எங்கன்னு சொல்லி அது கேள்விப்பட்ட உடல்களை காலால தட்டி பார்த்துட்டு
படுதூசணத்தால சொல்லி சிவராமன் சொல்லி அந்த நேரத்துல இருந்தே கருணா தொடர்பான மிக மோசமான அபிப்பிராயம் புலிகள் தொடர்பாக ஆரம்பத்திலிருந்தே புலிகள் ஒரு கட்டத்தை புலிகள் இந்த எதிர்கொண்டு இருந்தது சிவராம்பிட்ட. புலிகளை வைத்தால் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் அனைத்து இயக்கங்களையும் புலிகள் அழிக்கும் என்றும் ஏக பிரதிநிதியாக வாரத்துக்கு எங்கேயும் போவார்கள், இவர்கள் ஆபத்தானவர்கள் என்று சொல்லி புலட்டு அழிக்கணும் என்ற உணர்வு சிவராமன் நீண்ட காலமாக இருந்தது. புலி அழிக்கப்படாவிட்டால் எல்லா இயக்கத்தையும் அழித்து ஏக பிரதிநிதியாக வருவார்கள் என்றது எதிர்வு கூறியவராக சிவராம் முக்கிய முன்னராகும். அதாவது பிளாட் வந்து புலிகளை அழிக்காட்டி புலிகள் ஏக பிரதிநிதிகளாக வருவார்கள் என்று சொல்லி அந்த அந்த எல்லா இயக்கத்தையும் அழித்து மிக மோசமான நபர் இயக்கமா புலிகள் வரும் என்று சொல்லி உதாரணமாக இப்ப சபாலிங்கம் பிரான்ஸ்ல புலிகளால் கொலைப்பட்ட சபாலிங்கம் வந்து இவருடைய ஐலண்டில் இவர் ஆங்கிலத்தில் இருந்த கட்டுரையில புத்தகம் வெளியிட்டது. அது ஐலண்டில் அவர் எழுதின கட்டுரை. அப்ப 94ஆம் ஆண்டு சபாலிங்கம் படுகொலை செய்யப்பட்ட போது ஐலண்டில் ஒரு சிவராம் ஒரு கட்டுரை ஒன்று எழுந்தது. புலியை பற்றி கடும் விமர்சனத்தோடு எழுதப்பட்ட கட்டுரை. அதிலே இதை இப்படி சொல்லுது, ஏக பிரதிநிதிகளாக புலியினுடைய அராஜகம் பிரபாகனுடைய வன்முறை மனோபாவம் தொடர்பாக ஒரு நீண்ட விமர்சனம். அது எத்தனையாம் ஆண்டு அந்த கட்டுரை வந்தது? 94 கடைசியில வருது. 94ஆம் ஆண்டு ஐலண்டில் எழுதினது. அதாவது 94ஆம் ஆண்டு சபாலிங்கம் செத்து ஒரு மாதத்தில் எழுதப்பட்ட கட்டுரை. அப்படின்னா அந்த 94 வரைக்கும் விடுதலை புலிகளோட அவர் இருந்ததுக்கான வாய்ப்பு இல்லை. இல்ல 94 புலட்டோன் ஆயிட்டார். சிவராமனுடைய கேட்டால் நாங்கள் புலட்டிலிருந்து உட்கட்சி போராட்டத்துல இருந்து வெளியேறின பிற்பாடு சிவராம் புலட்டோட இருக்கிறார். DPLF ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டதானே. அந்த புலட்டினுடைய அமைப்பு 1988 உருவாக்கப்படுது. அதாவது புலட் வந்து அரசியல் கட்சியா மாறுது. DPLF ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி. அதனுடைய முதல் செயலாளர் சிவராம் தானே 88. சிவராம் போயிட்டு கடைசி வரையும் சிவராம் தான் இருக்குது. சிவராம் கொலைக்கு பிற்பாடுதான் சதானந்தம் என்று சொல்லி அவர் வந்து செயலாளர் ஆகிறார். அதுல கவனம் இருக்கணும். அதாவது சிவராம் கொலை செய்யப்படும் வரை DPLF செயலாளர். இது ஒரு ஆச்சரியமான உண்மை இல்ல, விஷயங்களாங்க வெளிப்படையா கலைக்க வேண்டியிருக்குது. அதான் என்னன்னு கேட்டால் சிவராம் வந்து 88ஆம் ஆண்டு கட்சி DPLF உருவாக்கப்படுது. முதல் செயலாளர் சிவராம், தலைவர் சித்தார்த்தன். 95 ஏப்ரல்ல சிவராம் கொலை செய்யப்படுது. கொலை செய்யப்படும் வரை சிவராம் தான் செயலாளர். சிவராம் 2005 ஏப்ரல் கொலை செய்யப்படுது. 2005 கொலை செய்யப்படும் வரை சிவராம் தான் DPLF செயலாளர். அதுக்கு பின்னால் சதானந்தம் என்று சொல்லி அவர் செயலாளர் ஆக்கப்படுறார். அதுவரையும் சிவராம் வந்து புலட்டினுடைய ஒரு நெருங்கிய உறவோடு இருக்குது. அதே புலிகளோடும் தன் உறவை வளர்த்துக் கொள்றார். அதான் அந்த புலட்டுக்கும் அவருக்கான முரண்பாடு வந்ததுக்கு காரணம். முரண்பாடுகளோடு அந்த உறவும் இருந்தது. உங்களுக்கு தெரியும் தமிழ்நெட் சொல்லி தமிழ்நெட் உருவாக்குறதுக்கு 97 தமிழ்நெட் உருவாக்கப்படுது. தமிழ்நெட்டுக்கான பொருளாதார வசதியில செய்து கொடுத்தது புலாட். அது என்ன அளவு தூரம் உண்மை? அவர்கள் அதை மறுக்கிறார்கள். அதுக்கும் என்ன பிரச்சனை கேட்டால் உண்மையான புலாட்டினுடைய முக்கியமான தோழர்கள் கூட நான் அறிந்து கொண்டிருந்தேன் கேட்டால் 7.5 லட்சம் ரூபாய் 97ஆம் ஆண்டு சிரமம் கொடுக்கப்பட்டு சிரமம் தமிழ்நெட்டை தொடங்குறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கிறதுக்கு பிற்பாடு என்ன நடக்குதுன்னா காலப்போக்கில் அவர் வந்து நோர்வேயில இருந்த சர்வே போன்ற ஆக்களுடைய எல்லாம் உறவு ஏற்படுது. அவருக்கு சர்வே ஆக்கள் உறவு ஏற்படுது கூட அவர் புலோட்டுக்கு தெரியாமலே அந்த இதை வந்து தமிழ்நெட் அப்படியே அவங்களுக்கு சைட்ல கொடுத்துடுறாரு. தமிழ்நெட்டியா போன்ற ஆக்களுக்கு அது புலோட்டுக்குள்ள ஒரு பெரிய விமர்சனம் வருது. தங்களை ஏமாற்றி போட்டாருன்னு சொல்லியிருக்கிறாரு சிவராம் வந்து அந்த நேரம் புலிகளோடு இந்த செயலாளராக இருந்ததுக்கு பிற்பாடு காலப்போல கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் விட்டு முழுக்க ஒரு ஜேர்னலிஸ்டா மாறுகின்ற போக்கொண்டு வந்துட்டு போய்விட்டு மட்டக்களப்பு தினக்கதிர் ஒன்று பத்திரிகை வருது. அதுல எழுதி கொண்டிருக்கார். அதுக்கு பிறகு நார்த் ஈஸ்ட் ஹெரால்ட் ஒரு பத்திரிகை சிவராம் ஆரம்பிக்குது மட்டக்களப்புல. அப்ப அந்த காலகட்டத்தில புலட்டோட மிக நெருக்கமாக உறவா தான் இருக்கிறார். புலட்டினுடைய கோபம் என்று கேட்டால் புலட்டோட நெருங்கி பழகி கொண்டு புலிகளுக்கும் நெருக்கமானவராக இருக்கிறார் என்று பயந்தார். ஆனால் சிவராமனுடைய அபிப்பிராயம் கேட்டால் தான் எல்டிடியை பயன்படுத்துறேன் என்று தான் எல்டி. ஆனால் சிவராமுட்ட ஒன்று இருந்தது புலிகள் அழிக்கணும், விடுதலை புலிகள் தொடர்பாக கடும் விமர்சனமும் புலிகள் அழிக்கப்படவும் எடுத்த மிக தீவிரமான அதை நான் முழுமையா நம்புறேன். சிவராம் பல தடவை என்னோட கதைச்சிருக்கு. அவர் இன்னொரு சந்தர்ப்பவாதியா இருந்தாலும் அவர்கிட்ட இந்த அடிப்படை குணாம்சம் ஒன்று இருந்தது. அடிப்படை குணம் மிக தீவிரமா இருந்து புலிகள் அழிக்கப்பட வேண்டியது சொல்லி அந்த அடிப்படையில கர்ணா முரண்பாடு வந்த போது அதுக்குள்ள சிவராம் என்டர் பண்றாரு, உள்ளுக்குள்ள போறாரு. முரண்பாடு வர முதலே அங்க உள்ளுக்குள்ள போறாரு. இல்ல என்ன நடந்தது கேட்டால் சிவராம் வந்து அங்க அந்த ஆங்கில பத்திரிகை ஒன்று வெளியிட்டாரு. தினக்கதிர் ஒரு தமிழ் பத்திரிகை ஈஸ்டர்ன் நார்த் ஈஸ்ட் ஹெரால்ட் எழுதக்குள்ள அதே கட்டுரையில் எழுதி கொண்டிருக்கிறார்.
அரசியல் செயலாளர் இருந்த கரிகாலனோட மிக நெருக்கமான உறவு இருக்கு. கரிகாலனுடைய கட்டுரையில் கரிகாலன் தொடர்பான உயர்வான கருத்துக்கள் அது எழுதப்படுது. அதுக்குள்ளால இந்த பிரதேசவாத கருத்துக்களும் ஊட்டப்படுது. அது வன்னி புலிகள் கவனித்துக் கொண்டிருந்திருக்காங்க. அப்ப ஒரு கட்டத்துல எல்லை மாதிரி போவதுன்னு சிவராம எச்சரிக்கை செய்வதற்காக கர்ணா அனுப்பப்படுறார். அப்பதான் கர்ணாவுக்கும் சிவராமுக்கான அறிமுகம் வருது. முதல்ல கரிகாலனோட தான் இவருக்கு அந்த உறவை பேணிக் கொண்டிருந்தவர் அந்த பேணிக்கொண்டு அந்த ஒரு அரசு அதுக்குள்ள சில முரண்பாடு வார மாதிரி கருத்துக்கள், கிழக்கு பிரதேசவாதம், அதெல்லாம் பற்றியான அந்த பேட்டிகள் கட்டுரைலாம் எழுதி கொண்டு வன்னிக்கு சந்தேகம் வருது. அந்த நேரத்துல கர்ணா மட்டக்களப்புல பொறுப்பாளர்கள் கர்ணா சிவராம் கிட்ட போய் இதை பற்றி விசாரிக்க சொல்லி அனுப்புறாங்க. அப்பதான் சிவராமுக்கு அதுவரையும் சிவராம் கர்ணா தொடர்பான முரண்பாடு தான் இருக்குது. அந்த சந்திப்பு கூடாகத்தான் கர்ணாவுக்கும் சிவராமுக்கான உறவு ஏற்படுத்தி காலப்போக்குள்ள அது மிக நெருக்கமா போகுது. ஒரு கட்டத்துல சிவராம படுகொலை செய்யணும் நினைத்த கர்ணா இப்ப சிவராமுடைய கட்டுப்பாடுக்குள்ள போயிட்டாரு. அப்படின்னா சிவராமன் ஒரு மூளைச்செலவு செய்யப்பட்டு இப்ப சிவராமனுடைய ஒரு மிக நெருக்கமான ஒரு நபரா கர்ணா மாறுறார். சிவராமனுடைய கிழக்கியம் தொடர்பான அந்த வாதத்துக்குள்ள இவர் போயிட்டார். உறவு ஏற்பட்ட கொஞ்ச காலத்துக்குள்ள பேச்சுவார்த்தைக்கு இங்க வாராரு கர்ணா. ஐரோப்பா நாட்டுக்கு வாரார். ஒரு நாட்டுக்கு போக்குள்ள முரண்பாடு வருது. வன்னிக்கு இவர் அழைக்கிறார். கர்ணா அழைக்கவில்லை. கர்ணாக்கும் நிறைய பிரச்சனை இருந்து கர்நாடக எல்டிக்மான் உட்பிரச்சனைகள், பல்வேறு சிக்கல்கள், தனிப்பட்ட முரண்பாடுகள், பொருளாதார சிக்கல்லாம் புலிகள் விசாரணைக்காக அழைக்கிறாங்க. விசாரணைக்கு அழைக்கணும். இவர் கர்நாங்க போக மறுக்கிறார். அந்த நேரத்துல இவருக்கான அரசியல் ஆலோசனைகள், பிரிவினைக்கான அந்த ஊக்கத்தை எல்லாம் கொடுக்கின்ற நபர்களாக சிவராம் மாறி போறார். அதாவது கர்ணா போக மறுத்தது தாய்லாந்துல பேச்சுவார்த்தை முடிச்சு நோர்வேல பேச்சுவார்த்தை முடிஞ்சு நோர்வேல பேச்சுவார்த்தை நடந்து போனது பிறகு அதுக்கு முதலே அந்த கர்ணாவுக்கும் தலைமைக்கு முரண்பாடு உருவாயிட்டது. அதிகார போட்டி கர்ணாவுக்கு பதிலாக வேறு ஆக்களை கிழக்குல போட்ட தொடர்பாக முரண்பாடு இருந்தது. அடுத்தது கர்ணா மீது பொருளாதார குற்றச்சாட்டு எல்லாம் இவங்க வச்சு கொண்டு இருந்தாங்களா எல்டிடி. கர்ணாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு இவர்கள் வன்னிக்கு அழைச்சோனே தன்னை திருப்பி அனுப்ப மாட்டாங்க. கர்ணாவை வன்னிக்கு போகாம ஆக்குனதுல பெரும் பங்கு சிவராமுக்குரியது. போகாம ஆக்குனதா அல்லது போயிட்டு முதல் நாளே வந்துட்டார் அப்படியே சிவராம் அந்த கர்ணாவை நோர்வேந்து போனதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை முடிஞ்சது பிறகு வன்னிக்கு போகவே இல்லை. வன்னில இருந்து அழைப்பு வந்ததுக்கு இவருக்கு பயம். இவருக்கு கர்ணாவுக்கு தெரிஞ்சிட்டு போனா தான் உயிரோட வர முடியாதுன்னு சொல்லி அந்த காலகட்டத்துல மிக தீவிரமாக அந்த கிழக்கு பிரதேசவாதம், பிரிவினைக்கான அனைத்தும் உருவாக்கப்படுது. கிழக்கு பல்கலைக்கழக ஆக்களோட சிவராம் கதைக்குது. அதுக்கான ஒரு நெட்வொர்க் உருவாக்கப்படுது. அந்த நேரத்துல சிவராம் எனக்கு டெலிபோன் எடுக்குது. அங்கிருந்து தொடங்கிடுது. முரண்பாடு தொடங்கி வன்னிக்கு அழைக்கிறாங்க. அப்போ உச்சம் அடைந்து கொண்டு இருக்கு. இன்னும் உடைய இல்லை. இப்ப உச்சம் அடைந்து கொண்டு இருக்கு. அந்த நேரத்துக்கு காரணம் சிவராம் டெலிபோன் எடுத்து இப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. இப்படி ஒரு கர்ணா பிரிவதற்கான சாத்தியம் ஒன்று இருக்குது. கிழக்கு தலைமை ஒன்று உருவாக்குறதுக்கான சாத்தியம் இருக்குது. என்ன நானெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அப்ப நான் சொன்ன இதெல்லாம் நினைக்கிட்டு இது ஒரு ஆபத்தான வேலை சிவராம். உங்களுக்கு அது 100% சிவராம் இந்த பிரிவினையில தொடர்புல இருக்கிறாரு. இன்னும் முடியல. அந்த அதுக்கான பல்கலைக்கழகத்துல மிக முக்கியமான ஆக்களோட சிவராம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கு. அப்ப என்கிட்ட ஆரோட பேசினெல்லாம் என்கிட்ட சொன்னது பேசிக்கொண்டிருக்கோம். அப்ப அவர்கிட்ட எனக்கு சிவராம் சொல்லிக்கிட்ட கொஞ்சம் பேருடைய பேரை சொல்லி, அதாவது ஐரோப்பா நாடுல, அமெரிக்கா, புலம்பெய்த நாடுல இருக்கிற குறிப்பிட்ட சில பேர் நம்பர் வச்சுக்க அவங்களோட டெலிபோன் நம்பர்ல எனக்கு எடுத்துட்டான்னு சொல்லி நான் ஆரம்பித்த முடியான்னு சொல்லிட்டேன். ஒரு திரும்பி 2 எடுத்து கொடுத்து நான் லண்டன் இந்த நாடுகள்ல புலம்பெய்த சூழல் இருக்கிற கிழக்கு மாநிலத்தவர்கள் என்னுடைய டெலிபோன் நம்பரை சிவராம கொடுக்குறேன். சிவராம் அதுவரை சிவராம் யார்ட்டையும் சொல்லல. அதுவரையும் அந்த ஆயத்தப்பணி நடந்து கொண்டு இருக்குது. இது ஒரு கடந்தோடனே ஒரு எத்தனை தரம் உரையாடி இருப்பீங்க நீங்க சிவராமோட இது தொடர்புல? ஒரு 4 தரம் உரையாடிட்டோம். அந்த இடையில அறிவிக்க முதல் 4-5 தரம் 4 நான் பலதரம் நான் சொல்லி இதுக்குள்ள நான் வர முடியாது. இந்த உங்களுக்கு டெலிபோன் நம்பர் எடுத்து தரேன், தயவு செய்து இதுக்குள்ள எந்த பேர் எடுக்க விடாமல் சொல்லி. அப்ப அதுக்கப்புறம் இந்த டெலிபோன் நம்பர் கொடுக்கறது அது கூட கதைச்சு கொண்டு இருந்த டைம்ல இதெல்லாம் நடந்து கொண்டு இருந்தது. இந்த காலகட்டத்துல கர்ணா உங்களுக்கு போன் பண்ணினா? இல்ல கர்ணா அந்த கர்ணா விடுதலை புலியில இருந்து யாரோட எனக்கு அப்ப உறவில்லை. அப்ப இதுக்கு சிவராம் மாத்திரம் தான் டெலிபோனோட உரையாடி கொண்டு இருக்குது. சிவராம் வாரத்துக்கு முதல் கரிகாலன் தானே இருந்தவர். கரிகாலன் பொசிஷன் என்ன, கருணாண்ட பொசிஷன் என்ன? கரிகாலன் அரசியல் பொறுப்பாளர். கரிகாலன் அரசியல் பொறுப்பாளர். இவர் ராணுவ பொறுப்பாளர்.
ஆனா கருணாவுண்ட பிரிவுக்கு பிறகும் கரிகாலனைத்தான் முதல் அரசியல் பொறுப்பாளரா போட்டதா? ஆரம்ப நேரத்துல கரிகாலன் தான் அரசியல் பொறுப்பாளர். கிழக்குமான அரசியல் பொறுப்பாளர் கரிகாலன், கிழக்கு மாநில ராணுவ பொறுப்பாளர் இல்ல. கருணாண்ட பிரிவுக்கு பிறகு ஆனா முதல் ஒரு பிம்பம் ஒன்று இருந்தது இல்ல, கரிகாலனும் கருணாவிட போறாரு ஞாபகம். கரிகாலன் இருந்தவர் பிறகு வன்னி புலிகளுக்கு பயந்து அவர் ஒதுங்கிட்டார். அப்ப இந்த காலகட்டத்துல அதாவது உடைவுக்கு ஒரு 2-3 உடைவு தீவிரமாக இருந்து கொண்டிருக்க நேரத்துல தீவிரம் உடைவுக்கான அந்த முரண்பாடு கூர்மை அடங்கிட்டார் நேரம். மிக கூர்மை அடங்கி மட்டக்களப்புல அந்த பிரிவு நடக்கக்குள்ள ஈழமுரசு பத்திரிகை பரிசுவாக ஈழமுரசு பத்திரிகை ஒரு கட்டுரை ஒன்று வந்தது. அந்த கட்டுரையில இந்த உடைவுக்கு பின்னால கருணா இந்த உடைவுக்கு பின்னால ராணுவ ஆய்வாளர் ஒரு ஆள் ஈடுபடுகிறார் என்று சொல்லி அந்த கட்டுரையில் எழுதப்பட்டிருந்தது. அப்ப அதாவது இந்த கருணா பிளவுக்கு முக்கிய சூத்திரதாரியாக ராணுவ ஆய்வாளர் ஒரு ஆள் செயல்படுறார் என்று அப்ப எனக்கு முதல்ல எனக்கு தெரிந்தேன். அப்ப எனக்கு ஒரு பயம் வந்துட்டு இவன் இப்ப புலிகளுக்கும் தெரிஞ்சிட்டு இவன் சிவராம் மாட்டப்பட போறாருன்னு நினைச்சு கொண்டு சிவராமுக்கு நான் டெலிபோன் எடுக்கிறேன். சிவராம் எடுத்தோடனே சிவராம் சொல்லி நான் இப்ப பண்ணில நிக்கிறேன். அப்ப நான் சொன்னேன் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறாப்பா, நீங்க பண்ணில இல்லை. நான் சிவராம் சொல்லிக்கு எனக்கு விளங்குது. ஏன்னா முதல் வரக்குள்ள எனக்கு அகமுக வரவேற்பு இருக்கும். இந்த முறை ஒரு வரவேற்பும் இல்லை. தான் வெளிநாட்டு ஜேர்னலிஸ்டோட போனபடியே ஒன்றும் செய்யலாது. நான் திரும்பி ஜேர்னலிஸ்ட்ல திரும்பி மட்டக்களவுக்கு டெலிபோன் எடுக்கிறேன்னு சொன்னான். அவன் வெளிநாட்டு ஜேர்னலிஸ்ட் எல்லாம் போய் நின்றது தனியா. விடுதலை புலிகள் இந்த செய்திகளை தகவல்களை டிஜிட்டல் கம்யூனிகேஷனுக்கால விட்டு கேட்கிற தன்மை ஒன்று இருந்தானே, அப்படி கஷ்டமா அதுக்கு சாத்தியம் இல்லாம இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன் டெலிபோன். அப்ப வெளிநாட்டு நிருபரோட போனோடய அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு, ஆனா அவனுக்கு விளங்கிட்டு கடந்த கால வரவேற்பு இல்லைன்னு சொல்லி சந்தேகப்படுறாங்கன்னு விளங்கிட்டு. நான் சொன்னேன் இந்த பத்திரிகையில கடுமையா சந்தேகம் கவனம் உண்டு. அப்பான்னு சொல்றான் கடந்த கால வரவேற்பு மாதிரி இல்லை, நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு சந்தேகம். நான் இப்ப இவங்களோட இருக்கின்றபடியா நான் வரண்டு பிறகு மட்டக்களவுக்கு டெலிபோன் எடுத்து சொல்லிக்க அப்படி அவங்க சந்தேகப்படுறாங்கன்னு சொன்னாங்க. கவனம் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டேன்னு சொல்லி அதுக்கு பிறகு இந்த உடைவு வருது. அதுக்கு பிறகுதான் உடைவு அறிவிக்கப்படுது. ஒரு உடைவு வந்தவுடனே ஒரு நாள் கொக்கடிச்சோடுல இருந்து திரும்பி எனக்கு டெலிபோன் எடுத்து துறையும் இவரும் சேர்ந்து டெலிபோன் எடுக்கிறாங்க. துறை சொல்லுது நீங்க கருணாவுடைய கதைக்கலாம் என்று சொல்லி. நான் எனக்கு இது தயவு செய்து என்ன கூப்பிட வேண்டாம் என்று துறையிட்ட சொன்னேன். இதுல எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் பிறகு சிவராமுக்கு சொன்னேன் தயவு செய்து சம்மந்தப்படுத்த வேண்டாம் என்ன சொல்லி மிக 2 பேர் முக்கியமான நம்பர்ல அன்றைக்கு கேட்டாங்க. லண்டன்ல இருக்கு. நான் அதை நான் எடுத்து கொடுத்தேன். நான் நம்பரை உடைவு வந்துட்டது. சிவராம் அதுக்குள்ள தீவிரமா இயங்கி கொண்டிருக்கிறார். தான் வரலாறு உடங்கி கொண்டிருக்கக்குள்ள நடக்கிற அங்கு சந்திரிகாண்ட காலம். இது கிட்டத்தட்ட ஒரு சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் கருணாவுடைய பிரிவில சிவராம் சம்பந்தம் 100%. அப்ப சந்திரிகாண்ட காலத்துல இருக்கக்குள்ள அந்த காலகட்டத்துல சந்திரிகா முடிஞ்சு திரும்பி எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வரக்குள்ள மஹிந்த ராஜபக்ச அரசு வருது. 84 வருது கடைசியில. சந்திரிகா ரணில் விக்ரமசிங்க காலத்துல அந்த உடை வருது. விக்ரமசிங்க பிரதம மந்திரி, சந்திரிகா தான் அந்த அப்பா உடை வருது. நடந்து கடைசி காலத்துல அந்த 2004 இவர் வர்றாரு, மஹிந்த ராஜபக்ச வர்றார். மஹிந்த ராஜபக்ச வந்த உடனே கருணாவுக்கும் புலனாய்வுத்துறைக்கும் இடையில அரசுக்கும் இடையில உறவு கொண்டு வருது. அதுவரை கருணாவை நம்பிக்கொண்டிருந்த சிவராமை நம்பிக்கொண்டிருந்த கருணா ஆளுக்கள் ஏமாற்றி கொண்டு வந்தான். சிவராமை கருணா நம்பிக்க மாட்டேது, கருணாவை சிவராமாவை நம்பிக்க மாட்டேன். ஆபத்தில் துணை நிற்பதற்காக இவர்கள் 2 பேரும் கொண்டாங்களுடைய உண்மையான நேர்மையோட இல்ல 2 பேரும். மஹிந்த ராஜபக்ச வந்த உடனே கருணா என்ன செய்ய முழுக்க மஹிந்த ராஜபக்ச கூட இணங்கி போகுது. அந்த நேரத்துல உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க சிமாலி சேனநாயக்காண்டி ஜேர்னலிஸ்ட் இருந்தவ. அவ கொக்கட்டு சொல்லி ஹெலிகாப்டர்ல இவரை பேட்டி காண்றாரு. கருணா பேட்டி காண்டு அவ தான் முழுக்க கருணா முழுக்க அங்காள பக்கத்துக்கு கொண்டு போறான். ராஜபக்ச கொண்டு போனோடனே சிவராமுக்கு முரண்பாடு வருது. இந்த பிரச்சனை நடக்கைக்குள்ள ஜனாதிபதியாக சந்திரிகா இருக்கிறார், பிரதமராக ரணில் இருக்கிறார். விடுதலை புலி இந்த கருணா பிரிவை அறிவிச்சோன்னா விடுதலை புலிகள் வன்னி தலைமை கிழக்குக்கு போய் அவைகளை கைப்பற்ற முயற்சி எடுக்கணும். அதுக்கு சந்திரிகா அனுமதிக்கல. இல்ல சந்திரிகா அந்த வன்னி புலிகளுக்கான அது மிக மோசமான வேலையை சந்திரிகா செய்யறாங்க. சந்திரிகா அதுல அனுமதிக்கிறார். கடலால வாகரையில வன்னி புலிகள் வாரத்துக்கான அனுமதியை சந்திரிகா தான் கொடுக்குறா. அதுக்கு பிற்பாடு அந்த வாகர படுகொலை நடக்குது. அதுக்கு பிற்பாடு எலெக்ஷன்ல மஹிந்த ராஜபக்ச வரார். அந்த படுகொலை பற்றி உங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் என்ன சொல்லுது என்றால் அந்த படுகொலை ஒரு மிக மோசமான படுகொலை என்றும், அதாவது இந்த படுகொலைகள் மூலம் இன்னொருவர் பிரிஞ்சு போறதுக்கு நினைக்க கூடாது என்ற அளவுக்கு அது நடக்கணும் என்று
பிரபாகரனை கேட்டுக்கொண்டதாக எல்லாம் சொல்லப்படுது. அது அது உங்களோட இந்த இப்ப 2 பக்கம் மிக மோசமாக தான். புலிகள் தானே, கருணாவும் ஒரு புலி, அங்க வன்னி புலிகளும் கருணாவும் ஒரே புலிகள் தானே. புலிகளுடைய சிந்தனையும் புலியினுடைய நடவடிக்கையும் ராணுவ உபாயங்களும் மிக கொடூரமானது. கொலைகள் 2 பக்கமும் அப்படிதான் நடந்திருக்கு. கருணாவும் அதே மாதிரி நடந்திருக்கிறார், வன்னி புலிகள் அதே மாதிரி நடந்திருக்கிறார். புலிகள் தான் இவர்கள், அராஜகமும் வன்முறையும் கொண்ட கொடூரமான கொண்ட புலிகள். அப்ப 2 புலிகளும் மோதக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? மிக கடுமையா தான் இருந்திருக்கும். வன்னி புலிகளும் மிக கொடூரமா நடந்திருப்பார்கள், கருணாவும் நடந்திருக்கலாம். ஆனா வன்னி புலிகள் அது மிக மோசமாக நடந்ததாகத்தான் சொல்லப்படுது. தன்னுடைய ஆக்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பினதுக்கு பிறகு சரணாகதி அடைஞ்ச ஆக்களை எல்லாம் மிக கொடூரமாக வன்னி புலிகள் செய்தது. இந்த வன்னி புலி மிக கொடூரமா தான் நடந்திருக்குது. இவங்க வன்னி புலி கருணாக்கள் வாபஸ் வாங்கிட்டாங்க தானே. அதுவரைக்கும் மௌலானா தான் இதோட தொடர்பாளரா இருந்திருக்கிறாரு. அதுக்குள்ள மௌலானா தான் அந்த கொழும்பு கொண்டு போறதுக்கான ரணில் யுஎம்பியை சார்ந்தவர். கருணா தான் அந்த மௌலானா தான் இவரை பத்திரமாக கொழும்பு கொண்டு சேர்க்கறதுக்கு அந்த பக்கம் எனக்கு தெரியாது. அப்ப இந்த டைம்ல மிக கொந்தளிப்பான சூழல். அந்த நேரத்தில் நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க. ஜிவி தங்கராஜா கைது செய்யப்படுது, ரவீந்திரநாத் கைது செய்யப்படுறார், நிறைய பேர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்படுறாங்க. இப்ப ரவீந்திரநாத் பிள்ளையான் தான் படுகொலை செய்ததாக அதுக்கு பிறகு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டது பிறகு பிள்ளையா நாட்கள் ஏதோ நடந்திருக்கு. அந்த இதுல சிவராமுடைய மச்சான் யுகி தங்கராஜன் கைது செய்யப்பட்டு பாலசுகுமார் கைது செய்யப்படுறாரு வன்னி புலிகளால. அவங்க விடுவிக்கப்படுறாங்க. அது மிக குழப்பமான, அதாவது அவங்க யூனிவர்சிட்டியில நிறைய சந்தேகம் வருது, நிறைய வன்னி புலிகள் கைது செய்கிறார்கள், விசாரிக்கிறார்கள். அப்ப அது குழப்பமான சூழல். இந்த நேரத்தில் அவர் சுவாரஸ்யம் கேட்டால் சிவராம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி போறாரு. என்ன கேட்டால் விளங்கிட்டு சிவராமுக்கு கருணா தன்னை காயப்பட்டுறான்னு சொல்லி காயப்பட்டுறான். அப்ப சிவராமும் என்ன சரின்னு தெரியல. சிவராமுக்கு அந்நியப்பட்ட மாதிரி நிற்கிறார். இதெல்லாம் சிவராம் சாட்சியங்கள் தான் நான் சொல்றேன்னா, சிவராம் எனக்கு சொன்ன விஷயங்கள் இருந்தா நான் இந்த விஷயங்களை கதைக்கிறேன். அப்போ ஒரு அந்நியப்பட்ட தன்மைக்கு வருது. இவர் போய் மட்டக்களப்புல ஒரு வீட்டுல ஒரு நாள் தங்கி இருக்கிறார். அன்றிரவு வன்னி புலிகளால இவர் கடத்தப்பட்டாரா, கட்டாயம் அழைத்து செல்லப்பட்டாரா, அது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இவர் செல்ல கட்டாயமா அழைத்து செல்லப்பட்டார். 2 பேர் வந்திருக்காங்க. உடனே பண்ணிக்கு வரணும்னு சொல்லி வெளிப்படையாக தாங்கள் பிரிந்து செல்கிறோம் என்று அறிக்கப்பட்டு இந்த சிமாலி சினநாயக்காவோட எல்லாம் உறவு வந்தது பிறகு இவர் அந்நியப்பட்டு போறார். ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்த பிறகு அந்நியப்பட்டு போறார். இவருக்கு அந்த உறவு இல்லாம போகுது. சிமாலி சினநாயக்கா முழுக்க அங்கால கொண்டு போயிட்டா. ராஜபக்ஷ கொண்டு போயிட்டா. இவர் அந்நியப்பட்டு போறார். அப்ப என்ன செய்யறன்னு தெரியாம அந்த நேரத்துல இவர் குழப்பமான நிலைதான். அந்த குழப்பமான நிலையில இவர் போய் ஒருத்தர் தங்கி இருக்கிறார். வன்னி புலிகள் இவரை கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு சிவராமுடைய வார்த்தை சாட்சியை கொண்டு போனே ஒரு பேப்பரையும் கொடுத்து பேனாயும் கொடுத்து கட்டுரை எழுதுன்னு சொல்லி, அதாவது கருணாவுக்கு எதிராக ஒரு கட்டுரை எழுதுன்னு சொல்லி. அப்ப இவர் அந்த கட்டுரை வெளியில வந்துருச்சு. கருணாவை பற்றி கட்டு பயங்கரமாக மோசமா தாட்சி. இவர் ஒரு கட்டுரை அங்கு எழுதி போட்டு வர முதல்ல இங்க பத்திரிகை மட்டக்களப்புல எல்லாம் வந்துட்டு எச்சரிக்கை செய்து போட்டு இவரை விடுறாங்க. கருணா இவன் கதைக்கக்கூடிய ஆள் தானே. இவன் கதைச்சபடியா தான் விட்டுருக்காங்களே, ஏதோ வகையில விட்டுட்டாங்க. விட்டு இவன் மட்டக்களப்பு கருணாவிட்ட இருந்து அந்த இவருக்கு பிரச்சனை வேற இல்ல. கருணா விளங்கி கொண்டிருக்கும். கருணா விளங்கி கொண்டிருக்கும். அதுக்கு பிறகு புலிகளோடு மிக நெருக்கமாக உறவு வளர்க்கிறார். இந்த காலகட்டத்தில் புலிகள் தொடர்பாக உங்களுக்கு தானே, புலிகள்கிட்ட இருந்து இவருக்கு சிவராமுக்கு ஒரு சிக்கல்னா கருணாவும் இல்லை. பத்திரிகை மட்டக்களப்பு துறையில் ஈடுபடையிலாது ஒரு பெரும் சிக்கலா போயிட்டுது. அப்ப முழுக்க புலிகளை நம்பிக்கணும். உண்ட நோக்கம் புலிகள் இல்லாம ஆக்குறதுல ஒரு கட்டத்தை தாண்டி புலிகளை சிதைச்சாக்குது. ஆனா அதுல நான் நினைக்கிறேன்னா சிவராமோட ஒரு மிக தீர்க்கதரிசி திட்டமிட்ட வகையில புலிகளை சிதைக்கணும் ஒரு கட்டம் வரையும் சிதைச்சாச்சு. சிவராம் இன்னொரு தான் உயிரை தப்பவும் வேண்டும். அப்ப என்ன சொல்றா, விசுவாசமாக புலிகளுக்குள்ள போகுது. புலிகளும் இவரை நம்ப தயாரு. சிவராம வச்சு சில வேலைகள் அவங்க கேட்கிறாங்க. நான் இதை கதைக்க இங்கே அது வேண்டாம், அதை சிவராம் செய்து கொடுக்குது. இப்ப சிவராம் டபுள் ஏஜென்டாக ட்ரிபிள் ஏஜென்டாக மாறுது. சிவராம் மிக நம்பிக்கையான ஒரு ஆளாக சிவராம் சில வேலைகளை இவருடைய நம்பிக்கையை பெறுவதற்காக சில வேலைகளை சிவராம் செய்து கொடுக்குது கொழும்புல. அது ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சில தனிநபர் கொலைகள் கிடையாது இல்ல, வேற ராணுவ தமிழ் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் காட்டி கொடுக்குறாரு நினைக்கிறேன். இல்ல அது வருவோம். இது ராணுவ தளபாடங்கள், அதில் பதுக்குவதற்கான அவங்க கொண்டு அங்க வைப்பதற்கான இடங்கள், அடுத்தது பல்வேறு தகவல்களை அந்த மட்டத்துல பரிமாறுறாரு. அது அவங்களுக்கு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை பெறுவதற்காக செய்யறாரு. இலங்கை அரசு ராணுவ கட்டமைப்பு தொடர்பான தகவல்களை இங்க கொடுக்கிறார். அதே நேரம் புலிகளுக்கு ஒரு பாதுகாப்பான அரணை தெற்கில் ஏற்படுத்துறார். அதுக்காக அவர் ராணுவ ஆய்வாளர் என்ற அந்த ஜேர்னலிசம் என்ற அந்த
இதை பயன்படுத்திக் கொள்றேன். பயன்படுத்தி ஒரு கட்டத்துல இவருக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கேட்டால், எனக்கு பரிசுல அந்த சம்பவம் நடக்குது. சாகரத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு முதல் கடைசி தடையாக பரிசுக்கு வந்த போதுதான் இந்த உரையாடல் நான் செய்யறேன். எனக்கும் சிறவும் கடும் விமர்சனம் இருக்குது. செல்வ நாயக்கன் தொடர்பாக கடும் விமர்சனம் நீண்ட காலமா கதைக்காம விட்டேன் நான். ஒரு அவனு எனக்கு மன்னிப்பு கேட்டு 4-5 தரம் வந்து என்னை சந்திச்சேன், பெரிய மன்னிப்பு கேட்டு இளமை அந்த எந்த அரசியல் நடவடிக்கையிலையும் நான் அவனோட ஈடுபடல. ஒரு நட்பண்ட அடிப்படையில நான் வந்து அந்த உறவை பண்ணி கொண்டு வந்தேன். நான் சாகரத்துக்கு 6 மாதத்துக்கு முதல் வந்து எடுத்தேன். அதுக்கு முதல் ஒரு சம்பவம் நடந்த அரசு தவிர்க்க ஒரு இடத்துல நான் சந்திக்கிறேன். அப்ப என் நண்பர்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்குள்ள நண்பர்கள் என்ன அறிமுகப்படுத்துறாரு. அந்த இவர் பிளாட் சிவராமனுடைய நண்பர் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட நபர் வந்து எனக்கிட்ட வந்தார். நீங்க பிளாட்ல ஓமண்டன் நீங்க சிவராமனுடைய நண்பர் ஆண்டு கேட்க கூட எனக்கு விளங்கிட்டு ஒரு சிக்கலான பிரச்சனை கேட்க போறாண்டு. அப்ப நான் சொன்னேன் சிவராமனுடைய நண்பர் இல்லை, நான் சிவராமனுடைய பிளாட்ல இருந்து நான் சிவராம தெரியும், சிவராமனுடைய நெஞ்சு நண்பர் இல்லைன்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, சிவராமல துரோகி தெரியுமா, எங்க அத்தானோட நல்லா பழகி போட்டு அத்தானையை காட்டி கொடுத்துட்டான்னு சொல்லி. அப்ப எனக்கு விலங்கில உண்டு. நான் கிட்ட நான் 2 சொல்லி சொன்னா ஜெயரத்னம் அத்தான் ஜெயரத்னம் சிஐடி இன்ஸ்பெக்டர் இருந்தவர் சிவராம் தான் காட்டி கொடுத்துன்னு சொல்லி. அது எனக்கு அப்ப சிவராம் சாகரத்துக்கு இங்க வருது. அதுதான் சிவராம கேட்டேன் நான், இப்படி இப்படி விமர்சனம் இருக்கு. சிவராம் சொல்லி நானும் ஜெயரத்னம் மிக நெருங்கிய நண்பர்கள். கொழும்புல நாங்க 2 பேரும் மதுபான மருந்து இலங்கையுடைய புலனாய்வு பிரிவு விடுதலை புலிகளை தேடி தேடி பிடிச்சவர் ஜெயரத்னம். அவரும் சிவராமும் மிக நெருக்கம், மிக நெருக்கமான மிக நம்பிக்கையான நண்பன். மிக சிவராம் ஜெயரத்னத்தை மிக உயர்வா தான் சொல்லி நான் உண்மையை காட்டி கொடுக்கல. ஆனால் நான் ஜெயரத்னோடு உறவ வைக்கிறத புலிகளோட புலனாய்வுத்துறைவு கண்காணிச்சு கொண்டிருந்திருக்கேன்னு சொல்லியும் முன்னால் தாங்க 2 பேரும் தண்ணி அடிச்சு கொண்டு குடிக்கல அவர் இறங்கி போகல கைது செய்தாங்கன்னு சொல்லி அதுக்கு தனக்கு தொடர்புன்னு சொல்லி அதால் இலங்கை புலனாய்வுத்துறைக்கு இவர் மீது கடும் கோபம் வந்தது. உண்மையே சிவராம் மீதான கடும் கோபம் இலங்கை புலனாய்வுத்துறைக்கு இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு படுகொலை. அப்ப சிவராம் யோசிச்சிருக்கணும் இலங்கை போனதற்கு ஆபத்துன்னு சொல்லி. புலிகள் உளவு ராணுவ ஆய்வாளர் ராணுவ செயற்பாட்டாளர் சொல்ற சிவராம் வந்து இந்த விஷயத்துல கோட்டை விட்டுட்டார். ஏன்னா சந்தேகம் இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. அப்ப இதுக்கு என்ன நடந்துட்டு கேட்டால் கடைசி காலத்துல சிவராம் வந்து தன்னுடைய நண்பரோடு பம்பளை பட்டி எங்கேயோ தண்ணி அடிச்சு கொண்டிருக்கலாம் இலங்கை புலனாய்வுத்துறையால் கடத்தப்படுறவர். அது புளோட்டை வச்சுதான் கடத்தி நம்ம நினைக்கிறேன். புளோட் என்ன அது சிவராம் என்று கேட்டால் அது ஒரு புளோட்டா அந்த காலகட்டத்தில் உறவா தான் இருக்கிறார். பிரச்சனை கேட்டால் சிவராம் பிளாட் ஆபீஸுக்கு போவார், பிளாட்டா கதைப்பார், எல்லாம் பேசுவார். அப்ப புலனாய்வு தெரிஞ்சுக்க என்று கேட்டா வேற வெளியில கொண்டு வரேன்னு சொன்னா பிளாட்டினுடைய நபரை கொண்டுதான் பேச வைக்கணும். அப்ப வேற நம்பிக்கையான பிளாட்டில் இருக்கிற தோழரை கொண்டுதான் பேச வைக்கிறாங்க. பேசி அப்ப அந்த பிளாட் தோழர் சொல்றாரு சந்திக்கணும் வெளியில வான்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு நான் சந்திக்கிறேன்னு போட்டு அந்த தோழரை சந்திக்க போகக்குள்ள புலனாய்வுத்துறை வர கொண்டு போகுது. அந்த சிம் கார்டு தான் அங்க பிரச்சனை. அந்த கருத்து சிம் கார்டு அந்த சிம் கார்டு பிரச்சனை அன்றைக்கு RR போனவர் அவர் இப்ப வந்துட்டார். RR தான் டெலிஃபோன் பண்ணவர். RR தான் சிவராமுக்கு டெலிஃபோன் பண்ணு சொல்லப்படுது. நான் அதுக்கப்புறம் நான் பிளாட்டோட நான் பிளாட்டோட எனக்கு அரசுல எந்த உறவும் இல்லை, தனிப்பட்ட உறவு வந்து நான் குறிப்பிட்ட சில நபர்களோடுமே கடுமையான விவாதப்பட்டேன். நான் இந்த கொலை மிக மோசமான கொலை, நீங்க உடந்தையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முதல் மறுத்துட்டாங்க. சில புரோசனாங்கள் நமக்கு தெரியாது சிவராம் செய்த மிக மோசமான வேலை, சிவராம் எங்களோட மிக உறவா இருந்து கொண்டு புலிகளுக்கும் உறவா இருந்து கொண்டு மிக மோசமான நபரா இருந்துட்டார் சொல்லி அதொரு சிவனுடைய மரணம் ஒரு சோகமான மரணம். ஏன்னா அந்த மரணம் அவனுக்கு சிவராம படுகொலை செய்தது புலட் உறுப்பினரா அல்லது இலங்கை உறுப்பினர் புலட்டுக்கும் கொலைக்கும் தொடர்பு இல்லை. கடத்தப்படுறதுக்கு உதவி செய்திருக்கிற டெலிபோன்ல கூப்பிட்டதே உடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ள கொலை செய்யப்படுறா பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்துல. அப்ப முழுக்க இல்ல புலனாய்வுத்துறை தான். இந்த புலனாய்வுத்துறையில சில சொல்றாங்களா, இப்ப ஒரு சந்தேகம் இருக்கு, புலனாய்வுத்துறையில ஒரு கட்டமைப்பு கொண்டு இருந்ததாங்க. அந்த கட்டமைப்பு தான் செய்திருக்க அந்த பிள்ளையானாக்களும் அந்த தொடர்பு இருக்கு. அந்த கட்டமைப்போட இந்த கொலை பிள்ளையானாக்களும் தொடர்பு இருக்கு. அந்த கட்டமைப்பு தான் செய்தோன்னு சொல்லி சிவராம் கொலை செய்யப்படாம இருந்து உண்மையிலேயே நேர்மையாக நபரா இருந்திருந்தால் இலங்கையில மாபெரும் கல்விமானாக ஒரு புத்திஜீவியாக ஒரு மிகச்சிறந்த கல்விமானமா இருந்திருப்பான். கடைசியாக தந்த வாழ்க்கையை எப்படி அழிச்சு கொண்டு மிக சோகமான ஒரு வரலாற்று பதிவு தான். தமிழ்நெட்டை இயக்கின தமிழ்நெட்டுக்கும் சிவராமுக்கும் தொடர்பு இருந்தது நான் பல வழிகளிலும் அறிஞ்சிருக்கிறேன். அதுக்கு முதல் தமிழ்நெட்டுக்கு புளோட்டினூடாக காசு கொடுத்திருந்தால் நினைக்கிறேன் தமிழ்நெட்டை உருவாக்குறதுல சர்வே முக்கியமானவரா இருந்தாரா? இல்ல இது இப்ப பேரை போனீங்கன்னா ஸ்ரீதரனோட பேர்லாம் ஸ்ரீதரன் தான் அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு.
ஆஹா. உண்மையிலே சிவராம் தான் தொடங்கி அதான் பிளாட் அந்த நேரம் 97ல 7.5 லட்சம் ரூபாய் ஆரம்ப பணமா கொடுத்தோம்னா யோசித்து பாருங்க. வழங்கி அவங்க பிளாட் தான் கொடுக்குது இது தமிழ்நாட்டை தொடங்க சொல்லி அது எல்லா ஐட்டங்களும் 97ஆம் ஆண்டு பிளாட் 85லயே தடை செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு பிளாட்ல யார் இந்த காசை கொடுக்கணும்? கட்சி இருந்தது 88ஆம் ஆண்டு கட்சி டிஎல்எஃப் தொடங்கு பிறகு வந்து என்ன செயலாளர் பிறகு கட்சி தானே பிறகு ஜனநாயக இந்த டிபிஎல்எஃப் ஒரு கட்சி உருவாக்கப்படுதானே. பிளாட் பேரை சொல்ல பிளாட் அப்ப பிளாட் இல்லாம போயிட்டு டிஎல்எஃப் கட்சி தான் அரசியல் கட்சியா வருது. அரசியல் கட்சிக்கு இவன் தான் செயலாளர், சாகும் வரையும் இவன் தான் செயலாளர். அந்த காலகட்டத்தில் பத்திரிகை துறையில ஈடுபாடா இருக்கிறபடியால் பிளாட் கொடுக்குது. ஏன்னா பத்திரிகை துறையில் ஈடுபட்டு ஒரு தன்னோட ஜேர்னலிஸ்டாக காட்டிக்கொள்றாரு. அப்ப பிளாட் என்ன செய்ய பத்திரிகை தொடங்கன்னு கொடுக்குது. இன்னொன்று சிவராம் வெளியில கொண்டு வந்த இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ப்ரொஜெக்ட் பீக்கன். அன்னைக்குல வேற எந்த ஒரு ஜேர்னலிஸ்டும் இதை பதிவு செய்யல. 2005 ஏப்ரல்ல கொல்லப்படும் பொழுது ப்ரொஜெக்ட் பீக்கன்ல விடுதலை புலிகள் எவ்வாறு முள்ளிவாய்க்காலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அளிக்கப்படுவார்கள், அதுக்கு பிறகு அந்த திட்டம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் என்ற வரைக்கும் சிவராம் பதிவு செய்திருக்கிறார். எனக்கு தெரியல இந்த புத்தகத்துல அந்த ப்ரொஜெக்ட் பீக்கனை பற்றி ஏதாவது கதைச்சிருக்கீங்க? நினைவு குறிப்பிடுதானே, யாருமே குறிப்பிடல, அதுல ஒன்றையுமே இல்லை. என்னால் அதை எழுதின ஒரே ஒரு ஆள் சிவராம். அடுத்தது நோர்வேல இருக்கக்கூடிய சேதுரூபன், நடராஜா சேதுரூபன், அவரும் ஒரு புலனாய்வு கட்டமைப்பை சேர்ந்தவர் தானே. தமிழ் எடிட்டர்ஸ் என்று சொல்லி இணையதளத்தையும் அந்த காலகட்டத்தில் உருவாக்கி இருந்த தகவல் வந்து நடராஜா சேதுரூபன் வந்து நோர்வேயினுடைய மற்றது வெஸ்டர்ன் புலனாய்வு கட்டமைப்புல இருக்கிற ஒருவர். இவரும் அதே கட்டமைப்புல தகவலை எடுக்கக்கூடிய ஒருவர். அப்ப இணைத்தலைமை நாடுகள் எவ்வாறு விடுதலை புலிகளை கொண்டு அழிக்க முற்பட்டார்கள் என்ற விஷயம் நீங்கள் 100% அதை உறுதிப்படுத்தி சொல்றீங்க. விடுதலை புலிகளுக்கு எதிராகத்தான் இவர் செயற்பட்டார் என்று. கிட்டத்தட்ட தான் சாக முதலே விடுதலை புலிகள் எப்படி அழிக்கப்பட போகிறார்கள் என்ற விஷயத்தையும் பதிவு செய்துட்டு தான் போயிருக்கு. இந்த விஷயத்துல புலிகளுக்கும் சிவராமுக்குமான அந்த பகை முரண்பாட்டை பூர்ணமாக வந்து கொண்டவன் நான் பல்வேறு சந்தர்ப்பங்களில். பிளாட் உடைஞ்சதுக்கு பிற்பாடு பாரிஸ்ல பிளாட் உடைஞ்சி நான் 92 93 மூலாதாரம் பாரிஸ்ல சிவராம சந்திக்கக்குள்ள 94 நினைக்கிறேன் 94 என்கிட்ட சொன்னவன், நீங்களாம் பிளாட்டை உடைச்சி போட்டு வந்துட்டா இந்த வசனம் இப்ப ஞாபகம், பிளாட் எல்லாம் உடைச்சி நீ உடைச்சி நான் சாகும் வரையும் பிளாட் தான் என்று. அது எப்ப சொன்னவர்? நினைக்கிறேன் 94ல சவாலிங்க செத்தது பிறகு சந்திச்சு நான். சிவராமுக்கும் பேராசிரியர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அவருக்கு மிக நெருங்கின உறவு இருந்திருக்கு நினைக்கிறேன். அப்படியா? பேராசிரியர் சிவத்தம்பி சமநிலையில சிவத்தம்பி மதித்த ஒரு ஆள் வந்து சுராம் தான். இவனுடைய பழந்தமிழ் இலக்கியம், ஆங்கில இலக்கியம், புலமையெல்லாம் பார்த்தா ஒரு பிரமிப்பு. சுராம் அடுத்தது பழந்தமிழ் இலக்கியங்கள் மீது மிக ஆர்வம் கொண்டது. இப்ப பல்வேறு நாங்க நினைச்சு பார்க்க முடியாது. இப்ப இது ஒரு மட்டக்களப்பு பூர்வீகம் என்ற புத்தகம் இதுக்கு ஒரு முன்னுரை எழுதி இருக்குது. பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு அவனுடைய அறிவு. சிவராம் இருக்கு. உண்மையா தமிழ் மொழியிலையும் ஆங்கில மொழியும் பெரிய தேர்ச்சியானல். இப்ப அதுக்கு நான் கிட்டே போக முடியாது. அந்த அறிவித்திறன் மீது நாங்கள் சந்தேகம் கொள்ள முடியாது, கிட்டே போக முடியாது. நீங்க புரியல அவன் பாருங்க, அந்த தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பை வந்து உருவாக்கணும். அவன் நினைச்சா இதையும் செய்வான். இப்ப அவனுடைய பயோகிராபி வந்து இருக்குது நீண்ட காலம் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் என்ன பேர் விக்டர் மார்க்னு சொல்லி ஒரு எழுதியிருக்கான். பயோகிராபி சிவராமுடைய அந்த பல்வேறு விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு. அது தமிழ் படத்துல நல்ல விஷயமா இருக்கும். அது நீங்க சொல்ற கரோலினா யூனிவர்சிட்டியில பேராசிரியர் இருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குறார். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற எண்ணக்கரு பிரபாகரன்ட்ட இருந்து வந்ததா சிவராமன்ட்ட இருந்து வந்ததா? பிரபாகரன்ட்ட இருந்து வர்றதுக்கு அந்த அளவுக்கு திறமை நான் நினைக்கல. வெண்ட உருவாக்கத்துல இருந்து அங்க பண்ணிக்கு புலிகிட்ட போயிருக்கும். அந்த அளவுக்கு புலிகளிட்ட ராணுவ ரீதியா சிந்திப்பது, அரசு ரீதியா சிந்திப்பதற்கான அந்த ஆற்றலும் புலிகளிட்ட இல்லை. அது சிவராமனுடைய உருவாக்கமா தான் இருக்கும். அந்த எண்ண கருவா தான் இருக்கும். அந்த கருவா தான் இருக்கும். அந்த நம்பிக்கை புலிகள் மேல நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு புலிகளுக்கு இது ஒரு சாத்தியத்தை அவனுக்கு ஏற்படுத்தி இருக்கும் இந்த தேசிய கூட்டமைப்பு. இந்த புத்தகத்துல ஒரு நோர்வே சர்வே வந்து நிறைய இந்த தமிழ்நெட் வந்து சிவராம் தான் தொடங்குற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னு சொல்லி அதை நியாயப்படுத்தி இருக்கு. தாங்க தான் தொடங்குற மாதிரி எழுதி இருக்கிற இந்த புத்தகத்துல. அதுவும் பொய். அதுல இருக்கிற அந்த நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சு கொண்டிருக்காங்க. ஆனா என்ன சர்வே உங்களுக்கும் சர்வேஸ்வரனுக்கும் நெருக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே இருந்தது. அந்த அங்க யாழ்ப்பாணத்துல இருந்து அதுக்கு பிற்பாடு படுகொலைகள் நடந்து இவர் நியாயப்படுத்தி கொண்டு வந்த காலகட்டத்துக்கு பிறகு தொடர்பில்லை. செல்வியின் படுகொலையில இவருக்கும் தெரிஞ்சிருக்கணும் என்ற எண்ணம் என்னன்னு கேட்டால் இவர் பல்கலைக்கழகத்துல இவர் இருந்தவர். அதுக்கு பிற்பாடு இங்க வந்து அனைத்து ஊடகங்களுக்குமான பொறுப்பா அவரா இருந்தார். அதிக பீடத்துல இருந்தவர் சர்வே ஐரோப்பா நாடுல. அடுத்தது கேபியினுடைய மிக நெருக்கமான துணை கேபி குமரன்
மிக அதிகாரத்தில் இருந்த ஆள் இவர் வந்து புலம்பெயர் சூழலுடைய ஊடகத்துறை அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்ற நபராக இருந்தவர். அந்த காலத்தில் தான் செல்வி கொலை செய்யப்பட்டது, ரஜினி திருநர்ம கொலை செய்யப்பட்டது, இவருடைய நண்பர்கள் தில்லைநாதன் கொலை செய்யப்பட்டது, மனோகரன் கொலை, எந்த கொலையும் இவர் கண்டிக்கதும் இல்லை, இதுவரை கூட கவலை தெரிவித்ததில்லை. அதே புலிகோசத்தோட, புலி மனோபாவத்தோட, புலி சிந்தனையோட மத்தாக்களிட்டு இருந்து அனுதாபம் தேடுகின்ற வேலையில இன்றைக்கு செய்து கொண்டிருக்காங்க. ஏதோ தாங்கள் இன்றைக்கு நாங்கள் புலிகிட்டு ஒதுங்கி. ஆனா அந்த கட்டுரையில வந்து மீண்டும் மீண்டும் போய் தான் சொல்றாரு. அடுத்தது கருணாகரன் ஒரு கட்டுரைக்கு அது ஒரு சுவாரஸ்யமான கட்டுரை. நீங்க சொல்றது வெளிச்சம் ஆசிரியராக கருணாகரன் சொல்றாரு கேட்டால் சிவராம் சிவராம் ஜாழ்ப்பாண வன்னிக்கு வந்த போது பிரமிச்சு போயிட்டாராம். ஏனென்று கேட்டால் அவங்க எல்லா பேருடைய புத்தகங்களும் இருந்திக்காம், புதியதோர் உலகம் இருந்திக்காம் எல்லாம். அப்ப அந்த ஜனநாயகத்தை பார்த்து பிரமிச்சு போயிட்டாராம். அந்த பிரமிப்பும் ஒரு காரணமா புலிகளுக்குள்ள சிவராம் போறதுக்கு. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றாரு, சோபா சக்தியின் புத்தகம் இருந்தா உண்டு. சோபா சக்தியினுடைய கொரில்லா புத்தகத்தை படிச்சா தெரியும் உங்க எல்லா பேருக்கும். அது பிறவான விதந்தான் புத்தகம் வருது. ஏனைய அமைப்புகளை கொச்சப்படுத்தி, EPRல கொச்சப்படுத்தி, பட்னாவா கொச்சப்படுத்தி, டக்ளஸை கொச்சப்படுத்தி, ஏனைய அமைப்புகளை கொச்சப்படுத்தி அந்த புத்தகம் வந்து புலிகளுடைய சில குறைபாடுகளை சொல்லுது. அதே நேரம் புலிகளை தலைவரை போற்றுது. அந்த நேரத்தில் புலிகளை பற்றிய விமர்சனமாக இந்த புத்தகம் வந்தபடி அது போற்றப்படுது, எல்லா பேரும் கொண்டாடப்படுது. ராக நிர்மலா போன்றவர்கள் புலிகளுக்கு எதிராக பயன்படுத்துறாங்க, ஒரு பிரச்சாரம் நடக்குது, சக்தி கொண்டாடப்படுகிறார். உண்மையில அது புலிகளுக்கு எதிரான புத்தகமா இல்ல, புலிகளுக்கு எதிரான புத்தகமாக நாங்கள் கட்டமைச்சோம். புலி எதிர்ப்பாளருக்கு வேறு புத்தகங்கள் கிடைக்கல நேரம், கொரில்லாதான் புத்தகமா இருந்தது. அதை வச்சுக்கொண்டு புலிகளுக்கு தான ஒரு புத்தகமாக குழந்தை போராளியாக சோபாசக்தி இருந்தபடியால், இந்த புத்தகத்துல பாத்திரமா இருந்தபடியா அதை வச்சு கொண்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும். அது அந்த புத்தகம் அங்க இருக்கிறபடியால் இவர் சொல்றாரு, கருணாகரன் சொல்றார், அந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக பரப்பளவு, ஜனநாயக பண்பொண்டு இருந்தான் புலிகிட்ட இந்த காலகட்டத்துல. அதை பார்த்து சிவராம் மலைச்சு போயிட்டாராம். மலைச்சு போய் அப்படி அந்த மலைப்பும் அந்த இது இருந்தாலும் புலிகளுக்குள்ள சிவராம் பாகத்துக்கு காரணமாக இருக்கு ஒரு புதிய கண்டுபிடிப்பை சொல்றாரு. எங்க போய் சொல்றது எல்லாம் இப்ப சிவராமன் வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் சில வரிகளுக்குள்ள அடக்கிறதா இருந்தது. தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தையும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய இயக்க வரலாற்றையும் எழுதியக்குள்ள நாங்கள் சிவராம தவித்து எழுத இயலாது. சிவராமுக்கு அதுல ஒரு மிகப்பெரிய பாத்திரம் ஒன்று இருக்குது. ஆனா அதை இன்றைக்கு வரைக்கும் புரிந்து கொள்ளன்றது ஒரு முக்கியமான பதிவு என்று நான் நினைக்கிறேன். உண்மையிலே எழுத போனால் சிவராமே விமர்சன பூர்வமாக உள்வாங்கி இலங்கையின் புலிகளின் வரலாறு, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வரலாறு, புலோட்டின் வரலாறு விமர்சனமா எழுத போனா சிவராம் ஒரு முக்கிய பாத்திரமா இருப்பார். புலிகளுடைய அழிவுக்கும் உடைவுக்கும் சிவராம் ஒரு காரணியாக இருக்கும். அதை அவங்க ஏற்றுக்கொள்ள தேவை. மாமனிதர் பட்டம் கொடுத்துட்டாங்க. மாமனிதர் பட்டம் கொடுத்துக்க பிற்பாடு இவங்க அந்த உள்ளுக்குள்ள போக விரும்பல. நான் கதைக்கிற விஷயங்கள் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முதலே தெரிஞ்சிருக்கும். ஆனா வெளிக்காட்ட தயாராக இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக புலிகளுக்குள்ள சிவராமுடைய சில நடவடிக்கைகளை கண்காணிச்சிருப்பாங்க. புலிகளும் பயன்படுத்தியிருக்கும். சிவராம் பயன்படுத்தி குமார் பொன்னம்பலத்துக்கு மாமனிதர் பட்டம் கொடுத்தார்கள் தானே புலிகள். குமார் பொன்னம்பலத்தை பற்றி புலிகளுக்கு தெரியாமலா இருந்திருக்கும். அவ தாண்டின நடத்தைகள், அரசியல் நடத்தைகள் தொடர்பாக தெரியாமலா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட மோசமான மனிதனுக்கே மாமனிதர் பட்டம் கொடுக்குறாங்க புலிகள். எங்கேயும் அவர்களை பொறுத்தவரை அறம் கொண்டு வந்து இல்லை. ஏன்னா புலிகளின் அமைப்பு புலனாய்வு கட்டமைப்பு முதன்மையாக கொண்ட அமைப்பு. அதனால புலனாய்வு துறையை முதன்மையாக கொள்ற இந்த அமைப்பு இயக்கங்கள் வந்து அறம் சார்ந்த ஒழுக்குநர்கள், அறம் சார்ந்த எதையுமே கவனத்துல கொள்ளாது. அவருடைய வாசகமே அது. ககுஸ்தனன் தன் நூல்ல குறிப்பிட்டிருக்கிறார், ஒருத்தரை நம்பாதீர்கள், எல்லாரையும் பேய் காட்டு. இதுதான் நம்முடைய ட்ரஸ்ட் நோ ஒன், டிசீவ் எவ்ரிஒன். அங்க நீங்கள் என்னத்தை பார்க்க கலந்துரையாடல எனக்கு ஏற்பட போற விளைவு என்று கேட்டால் சிவனுடைய குடும்பம் என்ன நெருங்கிய உறவினர், நெருங்கிய நட்புகள் எனக்கு. அப்ப இந்த பேட்டி அவர்களை இந்த அளவுக்கு புண்படுத்தும் எனக்கு தெரியாது. இந்த மிக நெருக்கமானவங்க அவங்களுடைய நபர்கள் மீதான விமர்சனங்கள் எல்லாம். ஆனா அதே நேரம் நாங்க வரலாற்றை வந்து அதன் உண்மை தன்மையை பதிவு செய்யறது வலு முக்கியம். அந்த அடிப்படையில் நான் இதை பதிவு செய்யறேன். அவங்களை அதை விளங்கிக் கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். அதோட எனக்கு ஒரு சங்கடமானதும் ஒரு மன கஷ்டமா இருந்தது. அதான் நான் உலகளவும் அந்த பேட்டியை கொடுக்க விரும்பல. ஆனா காலப்போக்கில் இது இந்த புத்தகம் படிச்சதுக்கு பிறகு காலப்போக்கில் பார்த்து இது முழுக்க மறைக்கப்படுது. சிவராம் மீது மிக மோசமான குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இன்னொரு வேற பக்கத்தால பிம்பம் உருவாக்கப்படுது. ஆனா உண்மையான சிவராம் யார் என்றா, சிவராம் வந்து எனக்கு தெரியும், சிவராம் வந்து புலிகளுடைய மிக மிக மோசம் வன்முறையை எதிர்த்தவர்கள். அந்த அடிப்படையில் நான் சிவராமத்தை நான் மதிக்கிறேன். உண்மையில சிவராம் நேரத்து புலிகள் முழுமையாக அழிக்கப்பட்டிருந்தால் எப்போ தீர்வு கிடைச்சிருக்கும். சிவராம் புலிகள் இருக்கும் என்ன சொல்றது, ஒரு எதிர்வு கூறல்களை தீர்க்கதரிசி என்று நீங்க சொன்னீங்களா ஆரம்பத்தில்? எதிர்காலத்துல என்ன நடக்கும் என்றது கூறக்கூடிய மனிதர். அந்த அடிப்படையில அவர் விடுதலை புலிகளுடைய பிரிவையும் அவருடைய அழிவையும் தான் சாக முதலே எழுதி பதிவு செய்திருக்கிறார். என்ன ப்ரொஜெக்ட் பீக்கன் வந்து
ஒரு முக்கியமான பதிவு. அவரை தவிர வேறு ஒருவரும் எழுதினதாக நான் பார்க்கிறேன். அவர் அதுக்கு பிறகு சிவராமுக்கு பிறகு அதை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு அல்ல எழுதி கொண்டு வந்தது நான் ஒரு தான் இருக்கிறேன். 2004 யோகி கூட ப்ரொஜெக்ட் பீக்கினை பற்றி சொல்லி இருக்கிறார். ஆனா சிவராம் தான் அதை வலு நுட்பமாக டீட்டெயிலாக எழுதுகிறார். கிட்டத்தட்ட ஒரு டைம் டேபிள் போட்டு நாங்கள் இப்படி இத்தனையாம் தேதி கிளிநொச்சியை பிடிப்போம், இத்தனையாம் தேதி முள்ளிவாய்க்கால்ல கொண்டே முடிப்போம், எங்களோட வன்னியில இருக்கக்கூடிய இந்த அகதிகள் முகாம்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் நாங்கள் புனர்வாழ்வு அளிப்போம், இதெல்லாம் என்று கட்டம் கட்டமாக மிக தெளிவாக சொல்லி 2004 இதை எழுதி இருக்குதார். அந்த வகையில நான் நினைக்கிறேன் இந்த உரையாடல் ஒரு மிக முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உரையாடல். எங்களோடு வந்து இந்த கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி தோழர் யோகன் கண்ணமுத்து. நன்றி ஜெயபாலன். நன்றி.